अविदत विषयान् तरच्चटारे उपनिषदा मुखमान मात्र भोगः अभिच गुणवता तदैकशेषी मधुरकविहृदये ममाविरस्तु வேரண்ணம் நாகனறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் குருகூரி ஏரியங்கள் வாழ்வான் என்னேத்தம் மதுர கவியார் எமையாழ்வார் அவரே அரண். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்று சொல்லப்படுகிறது நம்மாழ்வாரை. இப்ப ஏனைய ஆழ்வார்களுக்கு சுவாமி நம்மாழ்வார் தான் தலைவர். ஆத்யஸ்தன குலபதி, நம்முடைய குலத்துக்கு தலைவர், பிரபன்ன குலத்துக்கு தலைவர், மற்ற ஆழ்வார்களுக்கும் தலைவர். மற்ற ஆழ்வார்கள் எல்லாமே நம்மாழ்வாருக்கு அங்கங்களாக அவயவங்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். அப்ப நம்மாழ்வார் வைபவத்தை இந்த ஜகத்து முழுவதும் தெரிவிக்க வேண்டும். என் திசையும் அரிய இயம்புகேன் ஒந்தமிழ் ஷடகோபனருளையே என்று மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த ஜகத்து முழுவதும் பறைசாற்ற வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தோடு சுவாமி மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே நாம் முதல் பாசுரத்தில் உள்ளோம். அந்த முதல் பாசுரத்திலையும் பெரியவாச்சானுடைய வியாக்கியான சக்கரவர்த்தி அந்த முதல் பாசுரத்து வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானத்தை அனுபவித்தோம். இப்பொழுது நாம் அடகிய மணவாள பெருமாள் நாயனார், அந்த நாயனுடைய வியாக்கியானத்தை அவதாரிக அனுபவிக்க பெற்றோம். அவதாரிகை முதல் பாசுரத்துக்கு அவதாரி அனுபவிக்க பெற்றோம். இந்த நாயனுடைய வியாக்கியானம் பாசுரத்துக்கு உண்டான வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்தை நம்ம அனுபவிக்க வேண்டும். இருப்பினும் நாம் பகவானை பத்துகிறோம், மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் பத்துகிறார். அப்ப மிக்க ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வார் மேற்கொண்டு சூடி கொடுத்த நாச்சியார் இவர்களை தவிர மற்ற ஆழ்வார்கள்லாம் பகவானைத்தான் பற்றினார்கள். பகவானை பற்றுவது என்பது எப்படி? ஒண்ணுமில்லை, இந்த லோக விஷயங்களும் தாண்டி அங்க வரணும். அப்பன்னா கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் தெருவழி அறவில்லா சிற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐஸ்வர்ய அனுபவம் என்ன, அந்த அனுபவம் எனக்கு வேண்டாம். அது அல்பமாவதற்கு அஸ்திரமாவதற்கு அந்த அனுபவம் சாஸ்வதம் கிடையாது. அது மட்டுமல்ல, அது நிச்சயம் இல்லாதபடியாலே எனக்கு நிச்சயமான அனுபவம், சாஸ்வதமான அனுபவம், சொரூபத்துக்கு தகுந்த அனுபவம் நினைக்கச்சே அப்ப பகவான் வந்து அது கொடுக்கறது அப்படின்னு தெரியுது. அப்ப வெளி விஷயங்களாக இருக்கக்கூடிய இந்த விஷயாந்தரங்கள் குற்றம் இருக்கு, அதுல நிறைய பாதகங்கள் இருக்கு. அந்த பாதகங்கள் வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் வேண்டாம், நேரா பகவத் ஆராதனைக்கு வந்து பகவானுடைய பகவத் கிருபைக்கு வாருங்கள்னு கூப்பிடலாம் இதனுடைய நிலை. ஆனால் அந்த பகவானையும் தாண்டி ஆழ்வாருடைய திருவடிவாரத்துக்கு வாங்கோன்னு சொன்னா, இப்ப வெளி விஷயங்கள்ல ஏதோ குற்றம் இருக்கு, இந்த குற்றத்தை வைத்துக் கொண்டு அங்க போகாதீங்கோ, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரா பகவானுடைய விஷயத்துக்கு வாங்கன்னு கூப்பிடலாம். இப்ப பகவானை தாண்டி நம்மாழ்வார் திருவடியை பற்றணும்னாலே அப்ப நம்ம பகவானுக்கு ஏதோ குற்றத்தை காமிக்கணும். ஏன்னா அப்படிதான் நம்ம வந்திருக்கோம். வெளி விஷயம் குற்றமா இருக்கு, இத விஷயம் இது உண்மைதான். அது வெளி விஷயம் குற்றமா இருக்கு, இது ஏன்னு, இது இரு தர்மா ஞானம். இரு தர்மா ஞானமானபடியாலேயே பொய் நின்ற ஞானம் கொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு இன்னின்ற நீர்மை இதெல்லாம் இருக்கிறபடியாலேயே அது நமக்கு சிரமமா தான் இருக்கு. அதனால வேண்டான்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட வந்துட்டோம். இப்ப இவரை தாண்டி இது பிரதம பருவ நிட்டை, இவரை தாண்டி சரமபர்வ நிட்டைக்கு வரணும்னா அப்ப இவர்கிட்ட ஏதோ ஒரு குற்றத்தை சொல்லிட்டு தான் வரணும். ஏன்னா வெளி விஷயம் குற்றமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நேர பகவத் விஷயத்துக்கு வந்திருக்கும். அது உண்மையைதான் சொல்லணும், உண்மை அது. அதே போல பகவான்கிட்ட ஏதோ ஒரு சிரமம் இருக்கு, அந்த சிரமத்தை தாண்டி நான் இப்ப ஆழ்வாருடைய திருவிழி வாரத்துக்கு வரேன்னு சொல்லணும்னா என்ன சிரமம் சொல்றது? பகவான்கிட்ட இந்த குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அவ்வளவு தூரம் இல்லையே. ஏன்னா பகவானோ நிரதிசய சுகமாய் ஸ்திரமான சுகமாய் இருக்கிறார். அப்ப என்ன குற்றத்தை சொல்றது? அவருக்கு இந்த குற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா
இருக்கு. அப்பனா பெருமாளை மீட்டு ஆழ்வார் திருவடிக்கு ஈடுபடுவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. இதைத்தான் ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே சுவாமி பிள்ளச்சோக்காச்சாரியர் 415 சூத்திரம் 416 சூத்திரம் இந்த 2 சூத்திரத்திலே தெரிவிக்கிறார். அதுதான் துர்லபம். இதுதான் துர்லபம். இது 414 சொன்னது. அதுதான் துர்லபம். பிரதம பருவத்தை விடுத்து சர்ம பருவத்தை பிரதம பருவத்தை விடுத்து சர்ம பருவத்தை ஈடுவது என்பது துர்லபத்திலும் துர்லபம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அரிதிலும் அரிது. எதனால் அந்த மாதிரி சொல்றாருன்னா, விஷயாந்தரங்கள் ஈடுபட்டவனுக்கு அதை விடுத்து பகவதீஷத்துக்கு வருவதுன்னா அது ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. அதுவே சிரமம்தான். அது அவ்வளவு தூரம் சிரமம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத தவிர யாருக்கு சிரமம் கிடையாது? பகவதீஷில் ஈடுபடணுங்கிற எண்ணம் இருக்கிறவாளுக்கு சிரமம் கிடையாது. யாராவது உன் சரீரத்தை பார்க்காத, பகவான் என்ற ஈஸ்வர தத்துவத்தை பாரு, ஆத்மாவும் பார்க்காத அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சாமி நான் நித்தியம் போகணும், எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணுமே, அதுக்கு சரீரத்தை பார்த்தா தானே உண்டு ஒண்ணு வந்துருமோனும். என்ன பண்ணாலும் அந்த நிலை ஒன்று. ஏன்னா எப்படிப்பட்ட மகா வித்வான் இருந்தாலும் ஒரு துணி சரீரத்தை பார்க்கத்தான் செய்யும். ஏன் சரீரத்தை பார்க்கறானா? இது இருந்தருமா ஞானம். இந்த லோகத்துல இருந்தாலே அந்த எண்ணம் கண்டிப்பா வந்துடும். ஆனா அங்கிருந்து மாறி பகவதீஸ்வரர் வருவதாவது அதுவே துர்லபம் தான். ஆனா அதையாவது நம்ம ஒத்துக்கலாம். ஏன் ஒத்துக்கலாம்னா, இல்ல சுவாமி அந்த விஷயம் கொஞ்சம் தவறுன்னு நல்லாவே தெரியாது. சில பேர் பட்டுட்டாவது வராது ஒண்ணும். ஆமா சுவாமி இத்தனை பட்டு நிச்சயமா எனக்கு இது சரி கிடையாது அப்படின்னு தெரியறதுன்றதுக்காக பகவானுடைய விஷயத்துக்கு வரா. ஆனா இந்த பகவான் விஷயம் ஏன் அது விஷயாந்தரம் என்ன தெரியுது. ஆனா அந்த பிரதம பருவைங்கிற நிலையை பகவானுடைய நிலையை விட்டுட்டு இந்த சமபரத்துக்கு வரணும்னா எவ்வளவு சிரமம் இருக்கு. இந்த தெரிவிக்கிறார் ஸ்ரீவதன் முருகனத்தை அருமையிலும் அருமை அப்படி. அதாவது 415 சூத்திரத்தை தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருந்தாலும் மதுரகவி ஆழ்வார் வந்தாரு. அதான் விஷயம். மதுரகவி ஆழ்வார் தெரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியனோர திருவுருக்காண்பன்னு நேர பிரத்யட்சமா பெருமாளுக்கு முன்னாடி நின்னா கூட என்னன்றார், எனக்கு நம்ம ஆழ்வார் எங்க நிலைக்கு வந்திருக்காரனோ. அப்ப அதை விட்டு சர்மபருவ நிலைக்கு வந்தது ஆழ்வார் திருவடியே அனைத்தும், நம்மாழ்வார் திருவடியே அனைத்தும் பட்டி இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட மதுரகவியார் 11 பாசுரத்தாலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கண்ணினும் சிரித்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாய எண்ணப்பனில் நன்னித்தென்குருகோ நம்பி என்றக்கால் அன்னைக்கு அமுதுவன் என்னாவுக்கு என்ன. இப்ப நம்ம முதல் பாசுரத்துல இருக்கோம். அழகிய மணவாள பெருமாள் நாயனருடைய கடந்த காலட்சேபத்துல அந்த முதல் பாசுரத்தின் அவதாரிகை ஆச்சரியமா அனுபவித்தோம். இந்த அவதாரிகை முடிஞ்சின அந்த முதல் பாசுரத்துல வியாக்கியானத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல அது முன்னாடியே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சேன். இதுல நம்பிள்ள வியாக்கியானம், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், நஞ்சியர் வியாக்கியானம், அதுக்கு அடுத்தபடியா அழகிய மணவாள பெருமாள் வியாக்கியானம், 4 வியாக்கியானம் உண்டு. அது இல்லாம தம்பிரான்படி வியாக்கியானம்னு ஒண்ணு இருக்கு. அது மேல வர சொல்றேன். தம்பிரான்படி வியாக்கியானம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது பாசுரம் முழுவதும் தம்பிரான்படி வியாக்கியானம் கிடையாது. முதல் அவதாரிகை அதுக்கு மேற்கொண்டு முதல் பாசுரம் வரைக்கும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கிடைக்கிறதா இல்லையா அது சரியா தெரியல. இது ஒன்றும் கிடைக்கல, இருக்கட்டும், அது ஒரு விஷயம் போட்டோம். இப்ப இந்த 4 வியாக்கியானத்துல தம்பிரான்படியை விட்டுருங்க. அதையும் சொல்ல போறேன். இருக்கிறவருக்கு அது பார்க்க போறோம். அதுலயும் எங்கெங்கெல்லாம் பிரதானம் பெரியவாச்சன் பிள்ளை தான். இதை நீங்க குறிப்பா நீங்க வச்சுக்கணும். பிரதானம் பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் தான். வியாக்கியான சக்கரவர்த்தி அதை வைத்து கூட தான் பிரதானம் பார்க்க போறோம். அந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல எதெல்லாம் விடுபட்டு போயிடுத்தோம்னா இவர் சொல்லாத கருத்துக்கள் கிடையாது. சொல்ல மறந்திருக்கலாம், அல்லது அதுக்குள்ளேயே அந்தர்பூதமாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நஞ்சியர் என்ன, அதே போல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ன, இவரெல்லாம் சில இதெல்லாம் காட்டுவார். அதனால அவ வியாக்கியானம் நஞ்சியருடைய வியாக்கியானமாகட்டும், அதே போல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானமாகட்டும் பூர்த்தியாடிய வாசிக்க போறதே கிடையாது. எங்கெங்கெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தோடு ஒத்து போயிருக்கோ அதெல்லாம் விட்டுடுவேன். தேவையில்லையே, ஏற்கனவே பார்த்துட்டோமனோ, அது வேண்டாம். அப்ப அந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல இல்லாத சில கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் எங்க நஞ்சியர் சொல்லியிருக்காரோ, எங்கெங்க அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொல்லியிருக்காரோ அதைத்தான் பார்க்க போறோம். அதனால நஞ்சியருடைய வியாக்கியானத்தை பூர்ணமா வாசிக்க போறதும் கிடையாது. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானத்தை பூர்ணமா வாசிக்க போறதும் கிடையாது. என்னென்ன விடுபட்டிருக்கோ அதை மட்டும்தான் வாசிக்க போறேன். அது முதல் நிலை.
அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தம்பிரானுடைய வியாக்கியானம் என்னன்றது அது மேற்கொண்டு பார்ப்போம். இப்ப நஞ்சியுடைய வியாக்கியானம் முதல் பாசனம். இந்த முதல் பாசத்துல புஸ்தகம் நீங்க வச்சுருந்தீங்கன்னா புஸ்தகத்துடைய பக்கம் 49வது பக்கம். அந்த 49வது பக்கத்துல அப்படின்னு பாக்குறேன். இப்ப வியாக்கியானம் கண்ணி இத்தியாதின்னு போட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 49வது பக்கத்துல ஒரு 4 லைன் 3 லைன் தண்ணி அதுக்கு எடுத்தேன். வேறொருவரை கட்டுமதிட்டு இவனை கட்டப்போகாது பசுப்பிராயரை கட்டுமதென்றுக்கு இவன் அகப்படானே பல கண்ணுகளை உடைத்தாய் அனன்யமாயிருப்பதில் பாசத்துக்கேறி இவன் அகப்படுவது அச்சித்ராயராய் தான் கால் வைக்கலாம்படி இருப்பாரோடு அணைதல் அனன்யமான பாசத்துக்கு அகப்படுதல் செய்யுமனாயித்து இவன் அகப்பட்டதாயித்து உரலோடு சேர்த்து கயிற்றை இட்டு கட்டிட்டு அதுதான் ஒத்தவர்களாய் சுரூபமாண்ட பின்பு பாய்ந்து அனன்யார்கமாயிற்று. இப்படி அனன்யார்கத்திலே அவன் உடம்பு கொடுப்பது ஒத்த உரலை கவிழ்த்ததன் மேலேறி என்கையாலை இதுதான் இட்ட விநியோக ஹர்மமாயிற்றே. ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். தாய்னாருடைய வியாக்கியானமே கொஞ்சம் நமக்கு சிரமம்னு சிரமம் இருக்காது. கொஞ்சம் விஷயம் நன்னா தெரிஞ்சவங்க நல்லா அனுபவிப்பாங்க. பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் பொதுவும் சொல்ற வைஷ்ணவ சம்பிரதாயம் தான். ஆனாலும் அது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா புரியும். நாயனோடைய வியாக்கியானம் கொஞ்சம் நமக்கு அவர் என்னன்னாலும் இந்த ரகசிய கிரந்தங்களோடு ஒட்டு போவார். இப்ப பெரியவாச்சாமலை போக மாட்டான்னு சொல்றேன் உண்டு. பெரியவாச்சாமலைக்கு அதே நிலை உண்டு. இருந்தாலும் அவர் அதுக்கு பிராதானியம் கொடுக்காம ஆழ்வாடைய பாசனம் என்ன இது என்ன. ஆனா இவரை பார்க்கறதுன்னா ரகசிய கிரந்தம் ஓம் திருமந்திரம் என்ன துவயம் என்ன இதோட இது எங்கெங்கெல்லாம் இணையறது என்ன அப்படி அந்த போக்குல பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் நமக்கு சமயம் இருக்குமா தெரியும். சிரமம் ஒண்ணும் கிடையாது, பார்ப்போம். இப்போ ஒரு அழகான அபிப்பிராயம்னா இந்த பதில் பாட்டுக்கு தன்னுடைய அபிப்பிராயத்தை பெற சின்ன சின்ன முடிச்சுக்கள் தானே கண்ணி நுண் சிறுத்தாம. இத்தனை நாளைக்கு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கணும். இந்த முதல் பாசமே சின்ன சின்ன முடிச்சுக்கள். அந்த முடிச்சுக்களால கட்டப்பட்ட கயிறு தானே யசோதை கட்டினா கண்ணினும் சிறுத்தாம்புன்னா. அப்ப என்ன சுவாமி நல்ல கயிறு கிடைக்கலையா? ஏன் யசோதை கிடைக்கல? கோகுலத்தை நல்ல கயிறே கிடையாதா? நல்ல கயிறு இருக்கலாமோ? ஏன் இதை போன்ற கயிறு வச்சு கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்றாரு. ஏன் முடிச்சா கட்டணுமா என்ன? பெரிய கயிறா நல்ல கயிறா இல்லையானா? நந்தகோபாலுக்கும் யசோதைக்கு பணத்துக்கு குறைச்சல இல்ல அந்த ஊர்க்கார அவளுக்கு எதுவும் உதவி பண்ண மாட்டாரா? எல்லாமே உண்டு. ஆனா ஏன் முடிச்சுக்களோடு கூடிய அந்த கயிறை வைத்திருக்கா அப்படின்னு அதுக்கு சமாதானம். நல்ல கயிறா இருந்தா நல்லா வாங்குவோம். அது பசுமாடு கட்ட உதவுமா? நல்ல கயிறா இருந்தா இப்ப நாமே புரியத்துக்காக சொல்றேன். சில விஷயங்களே சொல்றேன். நிதானமாவே பார்ப்போம். ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா நமக்கு அனுபவத்துக்கு தான் இருக்கும். தவிர முடிக்கணும் முடிக்காம இல்லை. ஆனா முடிக்கிறத விட அனுபவம் தான் பிராதம். அதனால வச்சிருக்க. இப்ப என்ன நல்ல கயிறு இருந்தா என்னன்னா அது பசுமாடு கட்ட உதவும். புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ஆத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை நம்ம உபயோகப்படுத்தலாம். அதை இதுக்கு உபயோகப்படுத்த வேண்டாமே, அந்த விஷயத்துக்கு உபயோகப்படுத்தலாம். அது கொஞ்சம் உயர்ந்த விஷயம் இல்லையா? அதுக்கு உபயோகப்படுத்தலாம். இது சாமானியமா இருந்தா போறமே அப்படின்னு சொல்றா இல்லையா? பிரியத்துக்காக ஒரே விஷயம் சொல்றேன். வெத்தலை வாங்க போறோம். வெத்தலை வாங்க போறச்சே அந்த வெத்தலை கடைக்காரன் கேட்பானா, இன்னைக்கு கேட்கறானான்னு தெரியாது. அன்னைக்கு வியாக்கியானத்திலே இதை எடுத்திருக்காரு பூர்வாச்சார அடிக்கடி காலட்சணத்தை சொல்லுவாங்க. சுவாமி வெத்தலை போட்டுக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கான்னு கேட்பாங்க. வெத்தலை ரெண்டுமே ஒண்ணுதானே? இல்ல போட்டுக்கிறதுனா சொல்லுங்க நான் வேற மாதிரி தரேன், கொடுக்கறதுனா சொல்லுங்க வேற மாதிரி தரேன்னு. அப்ப இதுல வித்தியாசம் இருக்குன்னு தெரியறதுனும். அதே போல அப்படின்னா போட்டுக்கிறதுக்குன்னா நல்லா வச்சுல கொடுப்பா, கொடுக்கறதுனா சுவாமி வச்சுக்கோ அப்படி கொடுக்கல. அதே போல இங்க நல்ல கயிறா இருந்தா பசுமாடு கட்ட உதவுறது. பசுமாடு கட்டு நல்லா கட்டுறது. அது இல்ல சரி சுவாமி இன்னொன்னு கிணறுலாம் இருக்கணும். அந்த காலத்துல கிணறு தான். இன்னைக்கு அதெல்லாம் சுற்றப்பட்டா தண்ணி வந்துடுறது, ஜலம் வந்துடுறது. கிணறு இருக்கணும், தோண்டியில ஜலம் எடுக்கணுமோ அந்த தோண்டியில ஜலம் எடுக்கதான் பயன்படுறது அப்படின்னு தெரியுது. அப்ப மற்றொரு விஷயத்துக்கு உபயோகப்படும் கயிறு எதுவோ அதை கொண்டு கண்ணனை கண்டப்படாது. இதுதாங்க தாற்பயம். இதுதான் அனன்யார்கம்னு பேரு. அவனுக்காகவே இருக்க வேண்டிய கயிறு. ஏன்னா அவனை கல்லாம இப்ப விஷப்பாலை கொடுத்தானு. ஏன் விஷப்பாலை குடிச்சிருக்கான்? அந்த விஷப்பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடியே பூதனையை கொண்டு இருக்கலாமோ? ஏன் குடிச்சுட்டுதான் போறணுமா? உயரை வற்ற வாங்கி உண்டவாயன் வதறி வணங்குதுமே முற்றம். இது மதிர்காசிரமத்துக்கு திருவங்கி ஆழ்வார் அனுகிரிக்கிறார் பாசனம்.
முற்றமூட்டு கோள் நிலையா முன்னடி நோக்கி வரைத்து இட்டகால் போல் தள்ளி வெல்ல இருந்தங்களையாமும் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருவிளையோடு உயிரை வற்றவாங்கி உண்டவாயின் வதர் வணங்குதுமே தெரிவிக்கிறார். அந்த வற்றவாங்கி உண்டவாயின் பத்ரிகாசிரமத்தை பத்ரிநாராயண சிவசாய்க்கிறான் தெரிவிக்கிறார். அப்ப இந்த பாலை சாப்பிட்டுதான் உயிரை பிராணத்தை போடணும்னா ஒண்ணும் இல்ல, சங்கல்பத்தாலே பண்ணிருக்கலாம், பண்ணல. ஏன்னா இவன் என்ன பண்ணினா, இந்த நம்முடைய முளை இருக்கு இல்லையா, அந்த திருமார்ப முளை, அந்த முளையில விஷத்தை தட வேண்டாம். அந்த எந்தெந்த பாம்புகளோ அந்த பாம்புடைய விஷத்தை தட வேண்டி இது கண்ணனுக்காகவே இருக்கணும்னு வச்சுட்டான். அப்ப இது அனன்யார்த்தம் அவனுக்காகவே இருக்கு. அப்ப பகவானுக்காகவேன்னு வந்துட்டான்னா அது விஷமா இருந்தாலும் சாப்பிடுவோம். அப்ப நாம எப்படி இருக்கணும்? சரணாகதி தாத்பரியம் தான். என்னன்னா அவனாலே அவனை அடைதல், அவனாலே மற்றொன்றை அடைதல் அல்ல, மற்றொன்றாலே அவனை அடைதல் அல்ல, அவனாலே அவனை அடைதல். அப்ப அவனாலே அவனை அடைதல் தான் அதுக்கு அனன்யார்த்தம் பேரு. அதே போல இப்ப இந்த கயிறு நல்ல கயிறா இருந்தா பசுமாட்டையும் கட்டுவா, இல்ல தோணி கிணத்துல போட்டு தண்ணி எடுப்பா. அந்த கயிறை கொண்டு வந்து கண்ணனை கட்டப்படாது, அவனுக்குன்னு இருக்கணுமோ, அவனுக்குன்னு இருக்க கை கருதான் கட்டணுவியா. அப்ப பசுவா இருந்தா சாமானிய மனுஷன் பசுப்பிராயர்னா என்ன புத்தியில பசுவை போல இருப்பானா, ஞானேனையினகா பசுமிசமானகான்னு சொல்லுவா. ஞானம் இல்லாதவன் தான் விளங்க போறன்னு சொல்லுவா. 4 கால் பசுவை போல தெரிவிக்கிறாளையா. அப்படி இருக்க கைத்தை கொண்டு கட்ட முடியாதான். ஏன்னா பல பல முடிச்சுக்களோடு கூடியதாய் மேலும் இவனுக்கு தவிர மற்றொன்றுக்கு உபயோகப்படாதா இவனுக்கண்ணே இருக்கணும். அதான் முக்கியம். பகவானுக்கென்னே இருக்கணும். நாராயணனே நமக்கு எத்தனை இடம் வேணும் இருக்கலாம். அந்த மாதிரி இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவருடைய என்ன தெரிகிறார் திருமங்கையாழ்வார். மற்றொரு தெய்வமலது என்று இருப்பாரோடு விட்டதும் உன்னடியார் கடுமைந்திருக்கிறார் இல்லையா. அப்பன்னா திருமேஷியார் திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறது, திருமேஷியார் தெரிவிக்கிறார். திருவில்லா தேவரை தேவைமுன் தேவன் தெரிவிக்கிறார். அப்ப அது மட்டுமல்ல, பகவான தவிர மத்த நினைச்சாரா அவர் நினைச்சிக்கவே மாட்டார். அவருக்கு ரொம்ப சூடு சொல்லணும் அதிகம். பிரம்மாஸ்திரத்தை போல பகவான். ஏன்னா அவரையும் பார்த்துட்டு மத்தவாளும் பார்த்தீங்கன்னா சரி பின்னாடி நிஜாமவா. அதே போல அவர் உண்மையும் கட்டின்னு இருக்கேன், கைத்தால உன்னையும் கட்டுறேன், அதே கைத்தால கடத்திலையும் தண்ணி எடுக்கிறேன், அதே கைத்தால பசுவானையும் கட்டினா ஒத்துக்க மாட்டார். எனக்காக மட்டுமே இருக்கணும். அந்த கை நன்னா இல்லையே, நன்னா இருக்கட்டும், நன்னா எல்லாம் போட்டோம், விஷத்தையே தடையிட்டு வந்தா எனக்காக நானே சாப்பிட்டேனே. அந்த விஷத்தை எனக்காக தானே தடையிட்டு வந்தா பூதனை, நானே சாப்பிட்டேனே. அதனால எனக்காக எது இருக்கோ அது விஷமா இருந்தாலும் சாப்பிடுவேன். அதுதான் அனன்யார்கத்தும் பேரு. அதனால பல பல முடிச்சுக்களா இருக்கக்கூடிய மேலும் இவனுக்குன்னே மற்றும் உபயோகப்படாது இருப்பது, அதாவது முடிச்சுக்களா இருக்கணும். நல்லா பாருங்க, பல பல முடிச்சுக்களா இருக்கணும், இவனுக்குன்னே இருக்கணும். இதுல ஒரு விடுகதைன்னு சொல்லலாம். என்ன விடுதுன்னா, முடிச்சுக்களோடு இருக்கணும், அதே நேரத்துல கண்ணனுக்குன்னே இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது உண்டா சுவாமி? விடுகதை சொல்றேன் இல்லையா, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன விடுகதை சொல்லுங்கன்னா, முடிச்சுக்களோடு இருக்கணும், அதே கண்ணனுக்கண்ணே இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது உண்டானா என்ன சுவாமி இருக்கு? பக்தி 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 முடிச்சுக்களோடு இருக்குமா? பக்தி முடிச்சுக்களோடு இருக்குமான்னா பக்தி முடிச்சுக்களோடு இருக்கும். இருக்கானா என்ன சுவாமினா? பரபக்தி, பரஜான, பரமபக்தி. பரபக்தி, பரஜான, பரமபக்தி என்று 3 கண்ணிகளோடு இருக்கு பக்தி. இருக்கு இல்லையா? அப்படின்னு அர்த்தம். பக்தியின் முதல் நிலை, பக்தியின் 2ஆம் நிலை, பக்தியின் 3ஆம் நிலை. அப்படின்னு என்ன சுவாமி? ஞான, தரிசனம், பிராப்தி. ஞானம் என்ன, தரிசனம் என்ன, பிராப்தி என்ன, 3 அவஸ்தைகள் சொல்லுவாங்க. 3 நிலைகள், 3 அவஸ்தைகள் அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல வியாக்கியானத்துல அதை எடுத்திருக்கான். என்ன எடுத்துக்கான்னு வரும் இந்த இடத்துல அரும்பதத்துல கம்மியர் வரணும். அதாவது வேறொருவரை கட்டுகை அவ்விஷயத்து இந்த வாக்கியத்தை விவரிக்கிறார். பசுப்பிராயரை என்று கொடங்கு, பசுப்பிராயர் என்று கொடங்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரியா. தொடங்கி கண்ணி என்று கர்வமால் சங்க காம அனுராகங்களை சொல்லுகிறது. சங்க காம பக்தின சங்க காம அனுராகங்களை அருமதத்தில் எடுத்திருக்கார். அழகிய மணவாள பெருமான் நாயனாருடைய வியாக்கியான அனுபவத்தை எடுத்துக்கார். அப்படின்னா என்ன தெரியும்? சங்கம்னு என்னது? சங்கம் தொடர்பு, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு, அதான் சங்கம்னு பேரு. சங்கம்
அதுக்கப்புறம் ராகம், சங்க ராகம் அனுராகம், அதை எடுத்துக்க பாருங்க. சங்க காம அனுராகங்கள், சங்க காம அனுராகங்கள் இருக்கிறது. அப்ப சங்கம் தொடர்பு, காமம், காமம் ஆசை, காமம்னா ஆசை, காமம் காமம் ஆசை, ஆசை. அனுராகம்னா என்ன? பேராசை. காமம்னா ஆசை, அனுராகம்னா பேராசை. அப்ப இந்த பக்தியில இருக்கு இந்த 3 நிலை உண்டு. அப்படின்னா முதல்ல பெருமானோட சம்பந்தம், அதான் சங்கம். சங்கம்னா தொடர்புன்னு பார்த்து போனோம். அப்ப பெருமாளோடு சம்பந்தம் ஏற்பட்டா சங்கம், அந்த சங்கம் தான் தொடர்பு. அப்ப சம்பந்தம் கிடைச்சது. அதன் பின்னாடி என்ன? காமம். அப்ப காமம், அதன் காமம்னா என்ன? அதான் இது ஆசை. அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மலரதனும் அந்த சம்பந்தம் என்பது அப்படியே மலரதனும், அந்த மலரக்கூடியதான் காமம்னு சொல்லுது. அப்படின்னா ஆசை. அப்ப பகவான் மேல பிரதானமா ஆசை வச்சுக்கிறோமோ அந்த ஆசையை சொல்லுது. அதுக்கு மேல அனுராகம், அதீதமான ஆசை, அதீதமான, அவரை பார்க்காம இருக்க முடியாது சுவாமி. இந்த கோபிகள்லாம் இருந்தா பாருங்க, அந்த அவளுக்கு அனுராகம் பேரு. அப்படிப்பட்ட அதீதமான ஆசை. அப்ப அவனை அடைந்தல்லது என்னால இருக்க முடியாது, அவன் அடைந்தாலே உண்டு, இல்லைன்னா கிடையாது அப்படின்னு இருக்கிற அந்த மாதிரி ஆசை. இந்த 3 முடிச்சுக்கள் இருக்கிறபடியாலே கண்ணின் செலுத்தாம்பை பக்தின்னு சொல்லலாம்னு. கண்ணி நும் சிறுத்தாம்பு இருக்கு இல்லையா? என்ன பண்ணுங்க, அததான் சொன்னேன். இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனாவுடைய நிலை நல்லா நம்ம அனுபவிக்கலாம். பெரியவாச்சபடியே அனுபவம் உண்டு. இது ரகசிய கிரந்தங்களோடு சம்பிரதாயத்தோடு அதுவும் அதே மாதிரிதான். அது இது சொல்றதுனால உடனே என்ன தோணும்னா, இதுல கொஞ்சம் அதீதமா இதுல அதில் வச்சுருவார். அதுனா இவருடைய நிலையே அந்த நிலைக்கு வராரு. பிறலோகாச்சாரிய இவர் 2 பேருக்குமே என்னது இவர் 2 பேருக்குமே ரகசியத்திலே பிரதானம் வச்சுப்பார். அதனால வச்சிருக்காரு. இந்த இடத்துல கண்ணினின் சிறுத்தாம்பு அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு முடிச்சுகளோடு கூடி 3 முடிச்சுகளோடு கூடி இருக்கணும். என்ன 3 முடிச்சுக்கள்னா அதுதான் பக்தி. அந்த பக்தி என்னது? அந்த பக்தி தான் கண்ணின் சிறுத்தாம்பு. அப்ப கண்ணின் சிறுத்தாம்பு கொண்டு பக்தி. சரி, அப்ப அந்த பக்தி அவனுக்குன்னே இருக்குமா சுவாமி? பக்தி அவனுக்குன்னே இருக்குமா? கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கனா, அர்ஜுனா அனன்ய பக்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனன்ய பக்தி தான். மற்றவாட்டையும் பக்தி காமிச்சிருக்கான். சில பேர்லாம் கிளம்புவா, ஞாயிற்றுக்கிழமைனா இந்த கோயில், திங்கட்கிழமைனா இந்த கோயில், செவ்வாய்க்கிழமை இந்த கோயில், சனிக்கிழமை சொல்லிட்டு வருவா. சனிக்கிழமைனா பெருமாள் கோயில். அது அவருக்கு ஆகணும், அது அவருக்கு ஆக. ரெண்டாவது, இந்த மாதிரி எந்த சாஸ்திரத்தில் இருக்குன்னே தெரியல. வெள்ளிக்கிழமைனா இது, சனிக்கிழமைனா இது அப்படின்னு. சனிக்கிழமைனா பெருமாளுக்குன்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி எங்க இருக்கு? எந்த சாஸ்திரம் கிடையாது. ஆனா சில பேர் வச்சுட்டு இருக்கா. அவனுக்காக எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊடி ஊடி தரும் அப்பொழுதுக்கு அப்பொழுது 6ஆவதுன்னு எப்பொழுதும் பகவான் 365 நாளும் பகவான் இருக்கு இல்லையா? அதுதான் அனன்ய பக்தி. அனன்ய பக்தி அப்படின்னா அந்த அவர் போட்ட 2 விதிகளும் ஒத்து வந்துட்டு பாருங்க. அனன்ய பக்தினா என்ன அர்த்தம்? அவனை தவிர மற்றவனுக்கு இந்த கயிறு எப்படி இருக்கு? அவனுக்குன்னே கத்தின்னு இருக்கு, மற்றது கிடையாது இல்லையா? அதைதான் தெரியாது. அவனுக்குன்னே கட்டப்படுவது வைக்கப்பட்டிருக்கணும். மற்றொருத்தருக்கு அந்த கயிறு உபயோகப்படுமா? கட்டி இருக்கே, ஒவ்வொன்றும் முடிச்சு 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 ஊற்றி போட்டுக்கணும். அப்ப மற்றவருக்கு உபயோகப்படாது. உபயோகப்படுத்தப்படாதுன்றதுக்காக முடிச்சு போட்டிருக்கு. அப்ப உபயோகப்படாத கிடையாது. அப்ப இந்த இப்படிப்பட்டவருக்கு தான் அவருக்கு ரொம்ப அவருக்கு பிடிக்குமா? அவர் ரொம்ப பிடிக்கும்னா அவர் தான் ரொம்ப இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட என்ன பண்ணா, இவர் என்ன பண்ணுவார்? கட்டுப்படுவார், அகப்படுவார். அப்ப என்னன்னா, அவனுக்காக யார் இருந்தாலோ, அவருக்காக என்ன அர்த்தம்? பகவானுக்காக அவன் பொருட்டு யார் இருக்காளோ, அவன் பொருட்டு யார் இருக்காள், அவர்கிட்ட பகவான் எப்படி இருக்கார்? தான் அவனுக்காக இருக்கா இல்லையா? அதைத்தான் அவன் தான் அகப்படுவார், கட்டுப்படுவார். அதனாலதான் கட்டுப்படுறது இதுக்கு யசோதை கட்டுப்படுத்தாலும் எதுக்காருன்னா கண்ணனுக்காக இருக்காளணும். ஆனா கட்டுப்பட்டார். சரி, அதுக்கப்புறம் பாசம். இந்த இடத்துல பாருங்க, அகப்பட்டத உருளோடு இருக்கக்கூடிய பக்தவர்களோடு அனன்யமான பாசத்துக்கு அகப்படுதல். அனன்யமான பாசத்துக்கு பாசம். பாசம் என்ன சுவாமி? பாசக்கயிறு கொண்டு வந்தான்னு சொல்ற யாரு? யமதர்மராஜா. பாசம்னா கயிறுன்னு தெரியாது. அப்ப பாசம்னா கயிறுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு அனன்யமான பாசம். அனன்யமான பாசம், அனன்யமான கயிறு அர்த்தம். அதே போல அனன்யமான பக்தி அப்படின்னா, அந்த அனன்யமான பக்தினா அந்த பார்த்தோம், கண்ணினும் சிறுத்தாம் வீசி கொண்டு பக்தின்னு பார்த்துக்கணும். அப்ப அனன்யமான பாசம் வந்துட்டுன்னா அனன்யமான பக்தின்னு வந்துடுது.
அப்ப அனன்யான வாக்கியத்துல இந்த இடத்துல பாசம் என்று உபயோகப்படுத்தினாலும் சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. பாசம் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. பக்தின்னு ஒரு பொருள் இருக்கு, கயிறுன்னு ஒரு பொருள் இருக்கு. பாசம் என்ற சப்தத்தாலே பக்தியை சொல்லணும், பாசம் என்ற சப்தத்தாலே கயிறை சொல்லணும். அப்ப பக்தியாக இருந்தால் இவரிடத்துல பக்தி பண்ணிட்டு இன்னொருத்துல பக்தி என்றால் இவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. யாரு கண்ணன் பெறுவான் ஏத்துக்கிறானா ஏத்துக்கிறேன். அது பக்தி மட்டும் இல்ல, கயிறாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இல்ல சுவாமி கயிறு இருக்கு, அங்க கிணத்துல போட்டு ஜலத்தை தூக்கினேன், இங்க பசுமாட்டை கட்டினேன், அதே கயிறார கண்ணா உன்னை கட்டுறேன்னா அந்த கயிறு வேண்டாம், எனக்குன்னு இருக்கிற கயிறு தான். அப்பனா அனன்யார்கத்துவம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் விரும்புவேன். அப்ப கயிறாக இருந்தாலும் இவருக்கு மட்டுமே இருக்கணும், பக்தியாக இருந்தாலும் இவருக்கு மட்டுமே. அதைத்தான் நம்ம பூர்வாச்சாரனை தெரிவிக்கிறார். ஏன் மற்ற தேவதைகளை சேவிக்கப்படாது இதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. வேண்டாமே ஆனந்த் பரதேவதை அந்நிய தேவதை அந்நிய தேவ வேண்டாம் எதுக்குன்னா இவருக்கு அதான் பிடிச்சிருக்கு. அப்ப இவருக்கு தான் நமக்கு பிரதானம் வேணும். நம்ம மோட்சம் போனா இவர் திருப்படிதான் பத்தணும். அப்ப இவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் பண்ணணும். இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால நீ கொடுன்னா அவர் சட்டத்துல அது மாதிரி இடம் இல்லையே. அவர் என் ஒருத்தனையே மாம் ஏகம் சரணம் பிரஜா என்ன பண்ணிருக்காங்க, சர்வதர்மான் படித்த எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்ன பத்து, என்னையும் பத்துக்கோ அவாலையும் பத்துக்கோ இவாலையும் பத்துக்கோ, ஆனா என்னையும் பத்து நான் உனக்கு கொடுத்துடுறேன். எப்படி இருந்தாலும் என்ன பத்திரிக்கணும், அவளை பத்தி இருந்தாலும் என்ன பத்திரிக்கணும், நான் உனக்கு கொடுத்துடுறேன். அப்படி சொல்லல, மாம் ஏகம் நினைச்சிருக்காரு. இந்த ஏக சப்தத்தாலே மற்ற தேவதாந்திரங்களை சொல்லல. ஓ நான் பத்தினபடியால நீ கொடுக்குறியா இல்ல, அப்ப பத்தினதும் உபாயம் ஆகாது. அப்ப பற்று வித்து கொண்டவனே உபாயம் ஆறுதுன்னு தெரிவிக்கிறாரியா. அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறார், அனன்ய பக்தி. ஏன்னா அப்படிப்பட்ட அனன்ய பக்தியா இருக்கு இல்லையா, அப்ப அது ஜனத்தையும் தூக்குற சுவாமி பசுமாட்டையும் கட்டணும் இவரையும் கட்டணும், அது கட்ட முடியாது. அது மாதிரி பண்ண. அப்ப கைராக இருந்தாலும் இவருக்கு மட்டும் இருக்கணும் இல்லையா, பக்தியாக இருந்தாலும் இவருக்கு மட்டுமே இருக்கணும். இப்ப இன்னொரு விடுகதை, இது வரைக்கும் ஒரு விடுகதைன்னு பார்த்தோம். என்ன விடுகதை இப்ப இந்த வரைக்கும் பார்த்தது முடிச்சா இருக்கு. அந்த மாதிரி உண்டான பக்தின்னு பார்த்துட்டோம், பரபக்தி பரஜான பரபக்தினி. இப்ப இன்னொரு விடுகதை என்னென்ன ஆசியமா தெரிவிக்கிறாங்க. இப்ப ஆசியமா தெரிவிக்கிற ரொம்ப நல்லா இருக்கும், இவருடைய வியாக்கியானமே இருக்கும். அது மாதிரி தம்பிரான் படி இன்னும் நல்லா இருக்கும். என்னன்னு பார்த்தோம். இப்ப இன்னொரு விடுகதை ஏற்கனவே பார்த்தது பக்தி, ஏற்கனவே பார்த்தது விடுகதை பக்தி. அச்சித்தாக இருக்கணும், பகவான் கால் வைக்கண்டா சட்டுன்னு சொல்லணும், இந்த இடமா இருக்கணும். இப்ப ரெண்டாவது விடுகதை என்னன்னா, ஒண்ணு அச்சித்தா இருக்கு, ஞான சூன்யம் அச்சித்தா இருக்கு. ஆனா பகவான் அச்சித்தா இருந்தாலும் அதுல கால் வச்சு ஏறணும், கால் வைக்கணும். அப்படின்னா என்ன சுவாமி, அச்சித்தா இருக்கக்கூடிய வஸ்து அதன் மேல பகவான் கால் வச்சு ஏறுவார், அது எது சுவாமி? விடுகதை ஒண்ணும் என்ன சொன்ன, ஒண்ணு சட்டுன்னு சொல்லலாம், உரல் என்ன பண்ணுங்க, அச்சித்தா இருக்கணும், அது ஞானம் இருக்கா? கிடையாது, அது ஞான சூன்யம். இருந்தாலும் அது மேல காலை வச்சு ஏறினா வெண்ணையை திருடினான், அப்ப அது உரல்னு சொன்னா, அப்ப உரல் அச்சித்து அந்த உரல்ல காலை வச்சு பகவான் ஏறினார் இல்லையா, அப்ப உரல் தான் அச்சித் பிராயராய் இருக்கும். இந்த இடத்துல அவர் என்ன எடுத்துக்காரு, அச்சித் அனன்ய பாசத்துக்கு அகப்படுதல் செய்யமாயிட்டு இவர் அகப்பட்டது உரலோடு சேர்த்து கயிற்றை கட்டிட்டு அதுதான் ஒத்த உரலாய் சிரமமுமாய் உண்டான பாய்த்து அனர்ஞார்க்கமாயிட்டு, அப்படி அனர்ஞார்க்கம் ஆகிற அவன் உடம்பு கொடுப்பது அதான் அச்சித் பிராயரமாய். அச்சித் பிராயராய் தான் கால் வைக்கலாம்படி. அச்சித் பிராயரா என்னன்னா, அச்சித் பிராயரா அச்சித் மாதிரி இருக்கு, அச்சித்ரா இருக்கு. எங்க இருக்கு இந்த மாதிரி? எத்திரம் உரலோடு இணைந்திருந்தேன் தெரிவிக்கிறா இல்லையா. என்னன்னா அச்சித் பிராயரா உரல் தான் இவர் கால் வைக்கும்படியா இருக்கு, உரலை தான் வச்சு ஏறினார். வெண்ணையை திருடுறதுக்கு இவருக்கு உசரம் போகல, உயரம் போற நம்ம ஸ்டூல் போட்டு போகணும், அந்த ஊர்ல ஸ்டூல் கிடையாது. அப்ப என்னன்னா இந்த உரலை கொண்டு பொத்த உரல், நல்ல உரல் கிடையாது, கோட்டையா இருக்கும், அந்த உரலை போட்டு ஏறிவார், அது அச்சித் பிராயரா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி, அப்ப உரலோடு அணைத்தாரணும், அதனால உரலோடு சேர்த்து கட்டினான். எத்திரம் உரலோடு இணைந்திருந்தேங்கிய. இப்ப நாயனார் தம்முடைய வியாக்கியானத்தை என்ன தெரிவிக்கிறேன்னா, அச்சித் பிராயராய் தான் கால் வைக்கலாம்படி இருப்பார் என்று சொன்னாரு. ஏன் என்ன பண்ணணும், அச்சித் பிராயராய் தான் கால் வைக்கலாம்படி இருப்பார் அப்படின்னு எடுத்திருக்காரு வியாக்கியானத்துல. நமக்கு புரியவே புரியாது. அச்சித் பிராயரா தான் கால் வைப்பார் என்று சொன்னான்னா என்ன சுவாமி, நேரா உரல்ல ஏறினான்னு சொன்னான் இல்லையா, உரல மேல எழுதி இருக்கா, உரல் மேல எழுதி இருக்கான்னு சொன்னான் இல்லையா, அவருக்கு உரல் சொல்றதுல அவருக்கு எண்ணமே இல்லை.
உரல்னு சொல்றது சொல்லுவேன். ஏன்னா ஒரு திருட்டாந்த உரம். ஆனா அவர் அதை சொல்ல வருகிறாருன்னா ஏன்னா அச்சித்த பாரதந்திரியை காட்டும் பக்தர்கள் எல்லாரையும் சொல்றாரு என்று சொன்னாலும் அதனால்தான் அச்சித் பிராயராயன்ற உரல்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்க. நல்லா பாத்துக்கோ, உரல்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கோட்டு அதை சேர்க்க முடியாது. ஏன்னா உரல் என்பது அச்சித்து, நாமச்சித்து. ஆனா இந்த அச்சித் பிராயரா இந்த சப்தம் போட்டுச்சு, நாம அதுல சேருவோம்னா சேருவோம். ஏன்னா நாம எப்படி தெரியுமா கைங்கரியம் கொள்ளணும், கைங்கரியம் பண்ணணும்னா அச்சித் பிராயரா நம்ம இருக்கணும். அச்சித்த போல பரதந்திரனா இருக்கணுமோ, அவன் இட்டபடி அவன் எங்க நம்மளை வச்சிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமோ, அந்த மாதிரி இருக்கணும். அது இப்ப நம்மளையும் சேர்க்கணுமோ. உரலை சேர்க்கறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, நம்மையும் சேர்க்கணும்ன்றதுக்காக அஜித் பிராயராய் தான் கால் வைத்திருப்பார்னு சொன்னார்களே, அதனால அவன் பெருமாள் திருவடி என் தலைமையில படும்படி பிரார்த்திப்பான் இல்லையா. உடனே நம்ம அந்த உரல் மேல பட்டு விட்டோமோ பெருமாள் திருவடி, அதே மாதிரி என் மேல படணும் பிரார்த்திப்பான் இல்லையா. இப்படி அந்த மாதிரி பிரார்த்தித்த உண்டா? அந்த மாதிரி பிரார்த்தித்து யாரா இருக்காரு சுவாமி. இவர் நாயனாருமோ எழுதியிருக்காரு, அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஏன்னா அச்சித் பிராயரா எழுதியிருக்காரு சுவாமி. அஜித் பிராயரா தான் கால் வைத்து இருக்காம்படி இருப்பாரா அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்ப நமக்குதான் எழுதியிருக்காருன்னு சொல்லி, அப்ப நம்ம அச்சித் பரதந்திரமா இருக்கணும், அச்சித் பிராயரா இருக்கணும், அச்சித்த போல பரதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த மாதிரி யாரா இருந்திருக்காருன்னா இருக்காரு. பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தா. இது பெரியாழ்வார் பாசுரம். பருப்பதத்து சென்னியோங்க பதியற்றது. பருப்பரத்து கையில் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் தென்னியின் மேல் பொறித்தினார். எங்கேயோ வடக்கு, எங்க அந்த இமாலய பர்வதம், அந்த இமாலய பர்வத்துல இங்க பாண்டிய மன்னன் என்ன பண்ணா, அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய பாண்டியர் குலபதி போல், அந்த குலபதின்னு சொல்ல பண்ண. ஏன்னா பாண்டியர்களுடைய கொடி மீனக்கொடி, அந்த மீனக்குடி அங்க போய் நிறுத்தினாரும். பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி சென்னியில் ஆக அனைத்தையும் கொண்டு போய் பதித்தார் போல. அதே போல இங்க பெரியார் என்னுடைய சிரசிலும் என்னுடைய தலையிலும் ஏ பகவானே தேவருடைய திருவடியை பதிக்க வேண்டும். பாண்டியன் அங்கு இமாலய பர்வதத்துக்குள்ளே மீனக்கொடியை பதித்தான். அது அச்சித் கொடி சித்தா இல்லையா? அச்சித்து எப்படி அச்சித்தான் அந்த மீனக்கொடியை பதித்தானோ, அப்ப அதே போல அச்சிப்பிராயராக இருக்கிற நான் அதே போல இருக்கிறேன், நான் அதே போல இருக்கிறேன். அப்ப அதே போல என்னுடைய திருவடியை கொண்டு வந்து என்னுடைய சிரசிலே கொண்டு வந்து வைக்க வேண்டும். எப்படி? அங்கே மீனக்கொடியை நாட்டினார் போலே என் தலைவிலே உன் திருவடியை நாட்டணும் என்று சொன்னார். அப்ப அங்க மீனக்கொடியை நாட்டினது கல்லுல மலைதானே, இமயாலய பர்வதம் தானே, அது கல்லு. அப்ப கல்லு அப்படின்னா அது கல்லு. அதே போல கல்லு போல அடியன். அப்பனா அச்சித்த பாரதந்திரம் பேரு. அடி ஏற்கனையும் இந்த கல்லு போல கட்ட போல இருக்கிறதுனா அப்படியே பாரதந்திரமே இருக்கும்போது கைங்கரியம் பண்ணும்போது இல்ல. கைங்கரியம் பண்ணும்போது சுவாமி நான் கல்லு போற கட்ட போற இருக்கேன், பேசாம இருக்கேன், கைங்கரியம் நல்லா பண்ணும். அதே போல எதிர்விழி பாரதந்திரம் எதிர்விழி கொடுக்கும்போது அந்த மாதிரி இருக்கப்படாது. புரியல சுவாமி, இன்னும் சரியா தெரியல. என்ன பெரிய விஷயம் இது, சுருக்கமா அப்படின்னு சொல்றேன். அப்புறம் வேணா நீங்க கேள்வி கேளுங்க, ஒண்ணும் இல்லை. கைங்கரியம் பண்ணும்போது நான் அச்சித் சுவாமி அச்சித் பரதந்திரா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கணும். அவன் இட்ட இடத்துல அப்படியே இருக்கணும்னு சொன்னேன். அப்ப அச்சித்னா ஒண்ணும் பண்ணாதனும், நானும் இந்த மாதிரி ஒண்ணும் பண்ணாம இருக்கேன்னா கைங்கரியம் பண்ணும்போது இருக்க கூடாது. கைங்கரியம் என்ன பண்ணணும்? அதே நேரத்துல அந்த கைங்கரியம் அவன் நமக்கு பண்றதுக்கோ இல்ல அவனுக்கு ஆனந்தப்படுறானோ அந்த எதிர்வெளி பாரதந்திரம் கொடுக்கும்படியான தன்மை இருக்கணும். அப்ப அச்சித்தை காமிக்க கூடாது. அப்ப நான் சித்துன்னு காமிக்கணும். அப்ப அச்சித் எப்ப காமிக்கணும்? பரதந்திரம் இருக்கு அச்சிக்கணும். அப்ப நான் அவனுடைய நம்மை கண்டே இருக்கிறேன் இல்லையா, அச்சித்த பாரதந்திரனுடைய. அப்ப உரல் எப்போது அனன்யார்கம் உடனே என்ன எடுத்துன்னா அப்பனா உரலுக்கு அனன்யார்கத்தும் இருக்க. அந்த உரல் பகவான் கண்ணனுக்கன்னே இருக்குமா? அது எதுமா சொன்னேன். ஒரு உரல் வந்துட்டு வச்சுக்கேன், அந்த உரல் இந்த அரிசியை போட்டு குத்துவா. நெல் குத்துறதுன்னா உரல் ஏற்படுறது, அரிசியை போட்டு குத்துறா. என்னென்ன உண்டோ. சில பேர்லாம் இந்த ஆந்திர தேசத்துல ஒரு கல்யாணம் வச்சுட்டான்னா அவ மஞ்சள் பொடி இடிப்பா. முதல்ல அதுதான் அவளுக்கு பிரதானம் வச்சுப்பா. அவ மஞ்சள் பொடி அந்த உரலை தான் போட்டு இடிப்பா. எல்லா சுமங்கலிலும் இடிக்கிறா. அப்ப உரலை எத்தத்திலும் இடிக்கிறாருனோ. அதே போல அப்ப எப்படி அதுக்கு அனன்யார்கத்தை வரும்? அனன்யார்கம் எப்படின்னா கடையில வாங்கச்சு அனன்யார்கத்தன் இல்ல. எல்லாருக்கும் தான் உரல், எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனா
அது ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொண்டதுக்கு அப்புறம் அப்பவும் அனன்யார்கத்துவம் இருக்காது. ஆத்துக்கு வந்ததுக்கு அண்ணனா உரல் கண்ணனுக்குன்னே இருக்கும்னா இருக்காது, அப்பவும் இருக்காது. கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வருஷம் ஆயிடும்னு அது நெல் குத்திண்டே இருக்காது, குத்த 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 என்னன்னா அது தொலை விழுந்துடும். தொலை விழுந்துடனே அதுக்கப்புறம் என்னன்னா இனிமே இது பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும். இந்த உரல் பிரயோஜனம் இல்லை, தூக்கி போட்டுருங்கோ அப்படின்னு இல்லையா? அப்ப நெல் குத்தத்துக்கு இது பிரயோஜனம் இல்லைன்னு கிடையா? இன்னும் நெல் குத்தனா நெல் ஒழுங்கா குத்தனா கீழ்பாகத்தை தொலை விழுந்துடும். தொலை விழுந்தபடியால அது நெல் குத்த உதவாது. அப்ப அது அந்த உரலுக்கு பேரு பொத்த உரல்னு பேரு. அந்த உரலுக்கு பொத்த உரல்னு பேரு. அப்ப பொத்த உரல் என்றாலே கீழே மூடி இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது உள்ள பண்ணா கீழே போயிட்டு இருக்கும். மூடி இல்லைன்னு அர்த்தியா? அப்ப தலை விழுந்து விட்டு அர்த்தம் இல்லையா? அந்த பொத்த உரலை கவிழ்த்துதான் கண்ணனம் பெறுவான். இது வெண்ணெய் திருடத்துக்கு ஏறணும். அப்ப அது ஏறச்ச அப்ப உரலும் இனி மற்றொரு பிரயோஜனம் இல்லை, கண்ணனுக்கு ஏறுவது மட்டும்தான் அந்த பிரயோஜனம். இனிமே அந்த உரல் நெல் குத்து வராளா, இல்ல மஞ்சள் குத்த வராளா, இல்ல வேற ஏதாவது தானியங்கள் குத்த வராளா, ஒண்ணும் கிடையாது, எதுக்குமே பிரயோஜனப்படாது. அப்ப இனிமே அது கண்ணனுக்குன்னே இருக்கு இல்லையா சுவாமி? அப்ப என்ன நினைக்கணும், அது அச்சித்து அதுக்கு ஞானம் கிடையாது, இருந்தாலும் பிரியத்துக்காக சொன்னேன். அது என்ன நினைச்சுக்கணும்னா ஒண்ணும் இல்லை, இனிமே நான் கண்ணனுக்கு தான் இருக்க போறேன். எங்கெங்கெல்லாம் கண்ணன் திருடணும் அப்ப நான் அப்படி நின்றுட்டு என் மேல ஏறி அவர் எடுத்துருவார். அப்ப கண்ணனுக்குன்னு இருக்குன்னா அது அனன்யா இருக்கட்டும். இப்ப அனன்யா இருக்கு ஆயிடுச்சு. புது உரல் அனன்யார்கமா இருக்காது. வந்து பத்தவர்களா போயிடுச்சுன்னா பஞ்சானுங்க. அப்ப பத்தவர்களாயிட்டு எதற்கும் பிரயோஜனம் இல்லையனோ, எதற்கும் பயன்படாம போயிட்டனும். அப்ப எதற்கும் பயன்படாமல் போனபடியால பகவானுக்கு பயன்படுத்தணும். அதுதான் அனன்யார்கது. யார் அனன்யார்க சேஷனா இருக்கிறாரோ, மற்றொருவருக்கு ஆட்படாத சேஷனா யாரு இருக்கிறாரோ அவருக்கு தான் பெருமாள் தன்னுடைய உடம்ப கொடுக்கிறார். தன் திருமேனியை கொடுக்கறது யாருன்னா பகவானுக்கென்னே நான், மற்றவாள் கிடையாது என்கிற நிலையோடு யாரெல்லாம் வைத்தாலோ அவள் தான் தன்னுடைய திருமேனி கொடுத்துறார். எங்க தெரிஞ்சது? உரல் பொத்த உரல் ஆயிடுச்சு. பொத்த உரல் ஆன உடனே அது யாருமே அதை உபயோகப்படுத்தல. அது கண்ணனுக்குன்னே இருக்கு. உடனே என்ன பண்ணா, என் திருமேனியை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய திருவடியை எடுத்து அது மேல வச்சு ஏறினானோ. அப்ப அணுக்கணும், அது அணுக்குன்னு இல்லையா? அப்ப உடம்ப கொடுக்குறானோ அப்படின்னா உடம்ப கொடுக்கறது மட்டும் இல்ல, அதை அணைக்கவும் அணைச்சுப்பார். அதை அணைக்கிறாரனோ. இந்த ரெண்டு விஷயத்தை திருவள்ளுவத்துல மட்டும்தான் நாயனார் எழுதினார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ன பண்ணார்? ஒண்ணு, அனன்யார்க சேஷபூதமாக இருந்தால் தன்னுடைய திருமேனி கொடுக்கிறார். ரெண்டாவது, திருமேனி கொடுக்கறது மட்டும் இல்ல, ஆணைங்கன வேற பண்ணிக்கிறார். அவரை அணைக்கிற அந்த ஆணையினம் பண்ணிட்டார். நாயனர் சொல்வாரு, அச்சித்த போல இவனுக்காக இருக்கிறான்னா இவனை தவிர மற்றொன்றை புத்தி செல்லாது யார் கூறுகிறார் அவனுக்கு தன்னையே கொடுப்பார். தன்னையே கொடுக்கிறார். அவருக்கு எங்க தெரியும், எங்க உரலுக்கு கொடுத்திருக்காரு. உரலுக்கு தன்னையே கொடுத்தாரனோ. ரெண்டு இடம் பார்க்கணும். உரலுக்கு தன்னையே கொடுத்தாரனோ, அது உரை எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கி எளிவே. அப்ப அதோடு சேர்த்துதான் யசோதை கட்டினானோ. கட்டு ஒரு துணி கூட கால வைக்க இடையிலாம். இன்னைக்குமே ஒரு பொருள் இன்னொரு பொருளையும் கட்டும் போது கொஞ்சம் இடைவெளி இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒவ்வொரு பொருளும் அது நன்னா சுமாரா தன்னுடைய நிலையில நிற்கிறதுக்கு உண்டான ஒரு வாவு கிடைக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, உரளையும் இதையும் சேர்த்து கட்டினதுக்கு அப்புறம் இந்த காலை இன்னொன்று எதாவது பிடிக்கணுமோ, பிடிக்கிறது கூட ஒண்ணுமே இல்லை. உடலை கொண்டு சேர்த்து கட்டினா நிக்கவே முடியல, இடைவெளியே இல்லையே. நடுவுல கேப் இருக்கணுமானோ, இடைவெளியே இல்லாம கட்டிட்டா யசோத. அப்ப கட்டின உடனே என்ன ஆயிடுச்சு சுவாமி? ஒண்ணுமே இல்லை சுவாமி, ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியலன்னு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கட்டியாச்சுன்னா காலை வச்சு அப்படி இப்படி நகர முடியும்னு நகர முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியத்துக்காக அகோபுரம் போறோம், அவசியம் சேவிக்கணும். அவசியம் சேவிக்க வேண்டிய செங்கனாலிட்டிருந்தும் சிங்கவில் கொண்டுடைய எங்கலீச நம்பிராமை இருந்தமிழ் நூல் பரவன் தெரிவிக்கிறார் சுவாமி திருவங்கையாளர் அகோபுரத்துக்கு. ஆச்சரியமான பதிகம். அந்த பதிகத்திலே என்ன தெரிவிக்கிறார்னா, அந்த திவ்ய தேசத்துடைய உள்ள நீங்க உக்ரஸ்த பதிச்சு வச்சிருக்கல 9 நரசிம்மர், அதுல ஜுவாலா நரசிம்மர் தான் மேல இருக்கார். அந்த ஜுவாலா நரசிம்மரை தாண்டி மேல போகணும். அந்த மேல போச்சு அது உக்ரஸ்தம்பன்னு அங்க போர்டே போட்டுக்கும். அது மேல போயிட்டாங்கன்னா அங்க அப்படி பிரதட்சணம் பண்ணும். பிரதட்சணம் பண்ணணும்னா கீழே அதல பாதாலும் 1000 அடி கீழே மேல உக்ரஸ்தம்பம் இருக்கு. அங்க போய் பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும்னா இடைவெளியே இருக்காது. என்ன சுவாமி ஆகும்னா என்ன ஆகும் நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதான். உக்ரஸ்தம்பம் சேவிச்சு சுவாமி இதெல்லாம் சேவிக்க போகணும்னா
குறைஞ்சபட்சம் ஒரு 40 வயசுக்குள்ள பண்ணதான் உண்டு. அதுக்கப்புறம் எல்லாம் இப்பெல்லாம் அடியங்களெல்லாம் போக முடியாது. ஒரே தடவை 2 தடவை போயிருக்காங்க, அவ்வளவுதான். போக முடியும்னா போக முடியாது. ரொம்ப சமம் எல்லாம் நடந்துதான் போகணும். எல்லா இடத்துக்கும் எந்த விதமான வசதிகள் கிடையாது, தீர்த்தம் கிடையாது. அது வேற இல்லாம அங்க விலங்குகளுடைய பயம் அது வேற இருக்கு. எந்த நேரத்துல எது வரும்னு தெரிய முடியாது. இதுக்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்குன்னு இருக்கட்டும். இதுக்கு சொல்ல தானே அப்ப அங்க இடவெளியே இல்லாம இருக்கணும். அதே போல அந்த மாதிரி இடவெளி இல்லைன்னாலே இவா கொஞ்சம் அதை பிடிச்சிட்டு தான் நடக்கணும். ஆனா அது நடக்கிறதுக்கு இல்லையே. அப்ப உரலை விட்டு தனியா கட்ட முடியல கட்டல. ஆனா கண்ணன் தனி உரலை தனித்தனியா இல்ல, அப்படியே அணைச்சிட்டு இருக்கானும். இப்ப இந்த மாதிரி உண்டா சுவாமி? அனன்யார்கமா இருந்தா இது ஒண்ணு சொன்னார். இன்னொன்னு உண்டான உண்டு. இங்க இருந்து கிளம்பி போனார் ராமதூதனா. ராமதூதனா கிளம்பி போய் சீதைக்கு கொண்டு போய் அசோகரத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய மோதிரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து சூடாமணியை வாங்கி கொண்டு வந்து நேரம் வந்தான். அந்த உடனே ஆயிடுச்சு, ஹனுமான் ராமனுக்காகவே நான் எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு அப்படி இருக்க செய்தே ராமனுக்கால் மோட்சத்துக்கு வரமாட்டேன்ட்டார். ஸ்ரீவைகுண்டமா அங்க ராமன் இல்லையே, வேண்டாமே, நான் இங்கேயே இருக்கேன். எங்கெங்கெல்லாம் ஸ்ரீராமாயண கதை போயிட்டு இருக்கோ அங்கெல்லாம் அப்படி வினய அஞ்சனையோடு நான் அங்க இருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி ராமனுக்காக இருந்தபடியால வந்த உடனே என்ன கிடைச்சிது? ஆலிங்கனம் கிடைச்சிட்டு திருட்டா சீதா கண்டேன் சீதையை சொன்ன உடனே அந்த ஆலிங்கனம் கிடைச்சிட்டனும். பாவோ நாண்யத்திர கச்சதி தெரிவிக்கிறா வால்மீகி. பாகவோ நான ராமா உன்னை கண்டகன்கள் மற்றொன்றினை காவான சீதையை கண்டேன்னு சொன்ன உடனே அடிச்சுட்டாரு. அப்ப தன்னை தவிர மற்றொருத்தர் ஆட்படேன்னு சொல்லக்கூடிய வஸ்து எதுவா இருந்தாலும் அது சேத்தனமா இருக்கட்டும் அச்சேதனமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் பகவான் அணைச்சுவார். எங்க சுவாமி எக்ஸாம்பிள்? அச்சேதனமா இருக்கக்கூடிய உரல், அந்த உரல் கண்ணனுக்காகவே இருக்கு, அணைத்துக் கொண்டார், அதை சேர்த்து கட்டிட்டார். அதே போல சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஹனுமான் அவர் என்ன, நான் ராமனுக்காக இருக்கேன்னு அவரையும் ஆலிங்கனம் பண்ணிட்டாரணும். இது ராமாவதாரத்துன்னு இது தெரியுது, கிருஷ்ணாவதாரம் தெரியறது இல்லையா? பார்த்தோம்னா அப்ப பெருமாள் இஷ்டப்படி விநியோகங்களுக்கு உரல் பிரயோஜனப்பட்டது. உரல் இது அந்த மாதிரி நம்ம பிரயோஜனம் படணும். அந்த அச்சித்தத் பாரதந்திரின்னு பேரு, அந்த மாதிரி பிரயோஜனம். இப்ப வியாக்கியானம், இந்த வியாக்கியானம் அது நுண்தாம்பு, நுண்ணிய தாம்பு, அதுதான் அறநேரியதா இருப்பது ஒரு கயிறாயிட்டு. ஆகையாலே இவன் மேலே அழுந்துவது இன்னும் அழுந்தி கிடக்கிற இவனை கட்டுகிற பாசம் சௌஷமலத்தாய் இருக்க வேண்டுமே. சிறுத்தாம்பு எட்டம் போறாமல் அவன் திருமேனி இடம் கொண்டு கட்ட வேண்டும்படியான சிறுமையை உடைய கயிறு. இந்த சப்தங்கள்லாம் அந்த காலத்து தமிழ். இப்ப இதெல்லாம் உண்டாவா சுவாமினா? உண்டு, எவ்வளவு சில பேர் வச்சிருக்கா. நுண் தாம்பு, சரி சுவாமி, நல்ல தடிமனான தாம்பு போட்டு கட்டப்படாதா? மெல்லியசான தாம்பு, நுண் தாம்பு, கண்ணி நுண் தாம்பு, சிறியதான தாம்பு, ரொம்ப மெலிசா இருக்கு. மெலிசா இருக்கு, ஏன் சுவாமி மெலிசா காட்டணுமா? ஏன் நல்லா தடிமனா நல்லா இருக்கக்கூடிய சாப்பாடை கட்டப்படாதுன்னா அந்த மாதிரி கட்ட முடியாது. ஏன்னா நுண் தாம்பா கட்டினாதான் நல்லா இருக்க முடியும். கயிறு நன்னா பெருசு இருந்து வச்சுக்கேன், அந்த பெருசா கயிறு இருந்தனா அது இருக்க முடியாது. பெரிய தாம்பு கயிறா இருந்தா ரெண்டாவது வலிக்கவும் வலிக்காது, இருக்க முடியாது இல்லையா? இருக்க முடியல வலிக்கவும் வலிக்காது. ஆனா ரொம்ப மெலிசா இருந்து வச்சுக்கேன், சில கயிறுலாம் மெலிசா இருந்ததுன்னா கையா இப்படி அறுத்துரும், ரத்தம்லாம் வந்துருவோம். அப்படி இருக்கச்சது அப்ப நுண் தாம்பது இருந்தா தான் அது அறுக்கிறா போல அந்த நிலைக்கு வருமோனோ. அப்பதான் இந்த பிள்ளைக்கு வலி தெரியும். யசோதை நினைக்கிறா, என்ன வலி தெரியும்னா, ஓ நுண்தாம்பா இருக்கணும், நுண்தாம்பா தான் இந்த வலி தெரியணும் அப்படின்னு பாக்குறான்றதுனாதான் நுண்தாம்பு கட்டினான். கண்ணி நுண்தாம்பு கட்டினான். இப்படி பெருமாள். சரி சுவாமி, இதை உடனே அவர் எழுதுறாரு. இவாள்லாம் எங்க இருந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்தாலும் அடிக்க மனவாள பெருமாள் நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு. உடனே நம்பெருமானுடைய சம்பந்தம் எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம். என்ன சேவிக்கலாம்? இந்த மாதிரி சேவிக்க முடியுமா? தாம்பு கைட்டு தாமோதரத்துவம் அந்த சாபம் கிடைக்குமா? நான் திருமஞ்சன காலத்துல என்ன திரைய விலக்கிட்டு அப்ப திருவட்டும் கைலி திருப்பரிவட்டம் கையில சாத்தும் போது இன்னைக்கும் யாரும் அறியாமல் என்ன பண்ணலாம்? எட்டு பார்த்து சேவித்தோம். யார் பண்ணார்? நம்பில ஒரு கண்ணர். இந்த மாதிரி தாமோதரத்துவம் கட்டியிருக்காங்கமே அந்த அடையாளம் இருக்காமேன்னு நம்பெருமாளுக்கு இன்னைக்கு இருக்கான். யசோத கட்டின கயிற்றுடைய அடையாளம் அண்ணு. ஏன் அப்படின்னா அது பெரிய கயிறா இருந்தா அந்த அடையாளம் இருக்காது. நுண் கயிறா இருந்தா தான் இருக்கவேதான் அந்த தடுப்பு தெரியுது. நுண்கயிறா இருந்தா தான் சில பேரா அருணா கயிறு போட்டு பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ரைட்டா போட்டுட்டா வச்சுக்கேன், அப்படியே அந்த அடையாளம் வந்துடும்.
அப்படியே சில பேருக்கு அந்த இடத்துல அவளுக்கு ஒரு மாதிரி கருப்பு மாதிரி வடிவு கூட வந்துடும். வடிவெல்லாம் வந்துருந்த சில பேர் இந்த மாங்கல்யம் கொடுக்குறா பாருங்க, மாங்கல்யம் கொடுக்க சில பேருக்கு மஞ்சள் ஆகாது, சில அவங்களுக்கு உடம்புக்கு ஆகாது, அதனால கருப்பா போயிடும், தழும்பா போயிடணும். அதே போல இங்க என்ன தெரியுது, இங்க அது பட்டவன அந்த தழும்பு அப்படியே தெரியுதுன்னா அப்ப கயிறு, அந்த கயிறு என்ன கயிறு, சின்ன கயிறு. அதனால் பார்த்து பார்த்து கட்டப்பட்டு இழுத்து கட்டினாலும், பார்த்து பார்த்து முடிச்சு போட்டு 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 கட்டப்பட்டு இல்லைன்னா சடக்கன பெருமாள் என்ன கட்ட கட்ட அவர் வளர்ந்துட்டே இருக்காரு. வளர்ந்துட்டே இருக்க எட்டல, இன்னும் 2 அங்குலம் குறையுது, மறுபடியும் கட்டினா இன்னும் 2 அங்குலம் குறையுது. பார்த்தாரு இது யாரோட சண்டை போடுறது வேண்டாமே உடனே சுருக்கின்றார். சுருக்கின உடனே என்ன ஆயிட்டுன்னா, ஒரு சுத்துக்கு வராத கயிறு என்னன்னா, இப்ப வராத கயிறு 2 சுத்துக்கு வந்துட்டு, ஒரு சுத்துக்கு சரியா வரல, இன்னும் 2 அங்குலம் குறையுது. அப்படி இருக்கச்சு இப்ப என்ன தன்னை சுருக்கினாரணும், சுருக்கின்றபடியால 2 சுத்துக்கு வந்துட்டு. மேலே இன்னொரு விசேஷமான அர்த்தம் சாதிக்கிறார் பாருங்க, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இந்த கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அதாவது அனஞ்சார்கமான் சூஷ்மமாய் இருந்தேதாகும் திருமார்பில் இருக்கிற அவனையும் சேர ஒரு உரலோடு சேர்த்து கட்ட உரலுக்கும் தனக்கும் ஓர் அவயவம் இவ்வாறு இருந்தது. பின்னையும் சாதன்யம் கிடக்கையாலே விம்மல் பொறுமல் அழுதிருந்த அந்த சௌசீல்யம் ஏதாயிருக்கிறது என்று அவர் சோதித்தாராயிற்று. இவர் அத்தை அனுசந்தித்த போந்தவரானே இவ்வாழ்வார் வயலின்ற ஞானம் கொல்லாவழக்கம் அழுக்குழப்பம் எண்ணின்ற நீர்மை இனியாமராம என்று பிறகு சம்பத்தை அறுக்க வேண்டும் என்று அபேட்சை இருக்க செய்தையும் பகவத் சங்கல்ப பாசத்தால் இவர் கட்டுண்டு இருக்கிறபடியை கண்டு ஈடுபடுகிறார். நம்மாழ்வார் எப்படி ஈடுபடுகிறார் தெரிவிக்கிறார். இப்ப கட்டுண்ண பண்ணிய பெருமாகன், கட்டுண்ண பண்ணி இதுவரையும் வியாக்கியானம் பண்ணின எல்லா ஆச்சாரியர்களும், அதாவது நஞ்சில் என்ன, நஞ்சியர் என்ன, பெரியவாச்சான் என்ன, எல்லா ஆச்சாரியர்களும் எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்காங்கன்னா, என்ன கட்டினா எப்படி கட்டினா, உதரத்தே கட்டினார். இந்த உதரத்தே கட்டினார்னா எல்லாரும். ஆனா இவர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கார், இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் நம்பில்லையோ நஞ்சியரோ பெரியவாச்சனும் உதரம் அந்த இடுப்புலதான் கட்டியிருக்காரு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பாசுரத்தை வைத்துக் கொண்டு ஆழ்வாடி பாசுரம் முதல் 10, 3ஆம் திருவாமடி முதல் பாசுரம், பத்துடை அடியவர் கெளியவர் திறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறடிகள் மற்றொரு கடவெண்ணை கடவினில் உறவிடையா புண்டு, உரனிடையா புண்டுன உரனிடையா புண்டுன உரலிடைன்னு சொன்னது உரலிடைன்னு இருக்கு இல்லையா, அதுல அது உதரவிடை, உரலிடை உதரவிடை. அந்த உதரவிடை இடை குறைப்பு நடுவுல ஒரு எழுத்து விழுந்துட்டு, ஏன்னா ஊராலிடை, ஊராலிடைன்றது உதரலிடை. அதனாலதான் சிலதெல்லாம் சொல்லுவேன், அடையனும் தெலுங்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. இத இந்த மாதிரி அங்க சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இங்க சொல்ற மாதிரி அங்க சொல்ல முடியுமா, சொல்ல இருக்கட்டும். எது சொல்ல வந்தேன்னா, ஊராலிடைன்றது ஊதாராலிடைன்னு வந்துட்டா உதரலிடைன்னு வந்துரு. அப்ப உதரலிடைன்னு வருது. உதரலிடைதான் அங்க இருக்கணும். அங்க நடுவுல தா இருக்கு இல்லையா, அந்த தாய்ங்கிற சப்தம் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துட்டு, நான் நடுல ஒரு எடுத்து கீழே விழுந்துட்டு, விழுந்தபடியாகனா உரலிடை இருந்து உதரலிடைன்னு தான் இருந்திருக்கணும், உதரவிடை தான் இருந்திருக்கணும். ஆனா அந்த தா வீழ்ந்தபடியா உரலிடை ஆயிடுத்து அப்படின்னு தெரிவித்தார். இப்படிதான் எல்லாரும் பண்ணிருக்கா, வியாக்கியானம் பண்ணிருக்கா. ஆனா இவர் பட்டது என்னதுமா, உரலிடை அப்படின்னா திருமார்பில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியோடு சேர்த்து கட்டினான்னு நாயனார் தெரிவிக்கிறார். அப்ப இங்க கட்டலையா சுவாமி, இங்கதான் கட்டியிருக்காங்க. திருமார்பில் இருக்கிற பெரிய பிராட்டி இருக்கு, திருமார்பில் அகலையிலே இறைவன் அலர்மேல் மங்க ஒரு மார்பன் பிராட்டிக்கு தானே இருக்க, வடிவாயின் வளவார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லான்னு தெரிவித்தா பல, அவளையும் சேர்த்து கட்டிட்டார். இன்னும் கல்யாணமே ஆடிய சுவாமி, கட்டிட்டார நாளைக்கு நப்பின பிராட்டி வந்தா பேசாம இருப்பாருன்னா கட்டிட்டா, யசோதை கட்டிட்டாங்க. கட்டிட்டா பிராட்டி எல்லாம் திருமால் எழுந்திருக்காளே, அப்ப மார்பில் கட்டினா எந்த இடத்துல பிரமாணம் இருக்கு, அதுக்கு பிரமாணம் வேணும்னு மார்பிளதான் கட்டினான்னு பிரமாணம் வேணும்னா, பிரமாணம் இருக்கான்னா உரலிடை ஆப்புண்டு, உரலிடை ஆப்புண்டுன்னு இருக்கு இல்லையா, உரலிடை ஆப்புண்டு. உரகா என்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு மார்பு நெஞ்சுன்னு அர்த்தம். என்னமா பண்ணிருக்கா அப்படி அழகிய மணவாள். அதனாலதான் இவருடைய வியாக்கியானம் எடுக்கிறேன்னா அடியே எடுக்கிறேன்னு ஆச்சாரியங்க தான் சொல்லிக் கொடுத்தார்.
இன்னைக்கு காலட்சேப அதிகாரி எல்லாருமே அப்படிதான் எடுப்பான். அப்படி இருக்க செய்த சம்ஸ்கிருத சொல் உரகான்னு பேரு. உரலிடை, உரகாங்கிறது உரலிடைன்னு ஆயிடுச்சு. அப்ப உரகான்னா சம்ஸ்கிருத சொல் மார்பு, நெஞ்சின் தானே அர்த்தம். அந்த அர்த்தத்துக்காக அப்பனா வக்ஷஸ்தலம். வக்ஷஸ்தலம் சொன்ன உடனே உரசு உரசு என்று சொன்னாலோ, வக்ஷஸ்தலம் என்று சொன்னாலோ, நெஞ்சு என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம். வக்ஷஸ்தலம் சொன்னாலும் ஒரே அர்த்தம், அதுவும் நெஞ்சுதான். நெஞ்சுன்னு சொன்னாலும் உரசுன்னு சொன்னாலும் நெஞ்சின் தான் அர்த்தம் இல்லையா? அதனால பாசுரத்துல உரலிடையா கொண்டு என்று இருந்தால் உதர என்பதை இடைக்குறைத்தலாக கொண்டு உர என்று வைத்துக் கொண்டு இடைக்குறத்தில் இல்லை, இடைக்குறத்தில் இல்லை, உரசு உரசு என்கிற வடமொழி சொல்லை ஆழ்வார் சிதைவாக ஆரிய சிதைவுன்னு பேருது. கொஞ்சம் நமக்கு என்னன்னா சம்ஸ்கிருத ஞானமும் திராவிட பாஷை ஞானமும் கொஞ்சம் நல்லா இருந்து வச்சுக்க, ரொம்ப அண்ணனா அனுபவிக்கலாம். இதுக்கு ஆரிய சிதைவுன்னு பேரு. அதாவது உரசு என்கிற வடமொழி சொல்லை ஆழ்வார் சிதைவாக உரலிடை ஆரிய சிதைவனுடைய அப்படின்னா ஆரிய சிதைவன ஆரிய சிதைவன ஆரியர்கள் ஆரியர்கள் யாரையோ சொல்லிட்டு இருக்கா. சில பேரும் சத்தம் விடுவா, ஆரியர்கள் அந்த கைபர் கணவாயிலிருந்து வந்துட்டான், நாங்கெல்லாம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு யாரும் தொடர்ந்து 300-400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆரியர்கின்ற சப்தத்துக்கு அர்த்தமே தெரியாம பேசுறாங்க. ஆரியனுடைய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு புரியாம பூர்ணியா பேசுறது இல்லையா? ஏன்னா அந்த கணவாயிலிருந்து வந்துட்டா, இந்த நாட்டுக்குள்ள வந்துட்டா, அவெல்லாம் கிடையாதுன்னா எத்தனை பிரமாணங்கள் இருக்கு. என்ன இதெல்லாம் என்ன ஆங்கிலேயருக்கு பண்ண நம்மளெல்லாம் மயக்கத்துக்காக லோகத்தையே மயக்கத்துக்காக பண்ணது. ஆனா நம்ம படம் இருக்கட்டும். ஆரியா ஆரியானா திரும்பணும். இந்த ஆரிய சிதைவுன்னு பார்த்து போனோம். ஆரிய ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம் வருத்தார் பின் ஓரான் வழியாய் இது உபதேசமால பாசுரம் நிறைய இடங்கள் எடுக்கலாம், 1-2 இல்ல. ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராஜன் நின்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்ன. அப்ப ஆரியர்கள்னா பிராமணன்னு அர்த்தமா? அப்ப பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறுங்கோல். அப்ப ஆரியர்கள் என்ற சப்தத்துக்கு பிராமணன்னு சொல்லியிருந்தா அப்ப மணவாள மணி என்ன சொல்லியிருக்காருன்னா அப்ப பிராமணர்களுக்கெல்லாம் சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்லாதீங்கோ அப்படின்னு அர்த்தமா? ஆசை உடையோருக்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆசை உடையோருக்கெல்லாம் சொல்லுங்க சொல்லிட்டு ஆரியர்கள் சொல்லி கூடிய ஒரு சப்தம் வச்சிருக்காருன்னா அப்ப பிராமணனே ஆசை உடையோருக்கு சொல்றாரு அர்த்தமான இல்ல. எல்லாருக்கும் எந்த ஜாதி, எந்த நிலை, எந்த வர்ணம், எந்த ஆசிரமம் எதையும் பார்க்காம அவளுக்கு இந்த மேல பிரீத்தி இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதே போல இங்க ஆரிய என்கிற சப்தத்துக்கு என்னது அர்த்தம்? ஆராது துராது திராயதே இதி ஆரியகா. எனவே சம்ஸ்கிருத பாஷைக்கு அதுக்கு அந்த இப்ப புரியறதுக்காக சொல்றேன், ஒவ்வொரு சப்தத்துக்கும் அந்தந்த சப்தத்துக்குண்டான வாக்கியங்கள் இருக்கு. ஆராது தூராத்து திராயத்தை இது ஆரியகா அப்படின்னு அதாவது யாரை பற்றி நினைத்தால் நம் உள்ளம் சிறகடித்து நல்ல ஆகாசத்துல பறக்குமோ, யாருடைய குணத்தால் நாம் ரொம்ப ஆனந்தப்படுவோமோ அந்த குணசாலிக்கு ஆரியான்னு. இப்ப பிராமணா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரை பற்றி நினைச்சா நம்ம உள்ளம் சிறகடிச்சு ஆகாசத்துல அவனா சுவாமி ஆனந்தமா இருக்க நினைச்சாலே நமக்கு ஆனந்தமா அப்படியே மேல பறக்கிற மாதிரி இருக்கு சுவாமி அப்படின்னு. அது மட்டும் இல்ல, யாருடைய குணத்தால் நம்ம ரொம்ப ஆனந்தப்படுவோமோ அந்த குணசாலிக்கு ஆரியான்னு பேரு. இந்த சம்ஸ்கிருத சொல்லிக்கு தவறு. இதுக்கெல்லாம் தாத்வார்த்தம்னு பேரு. தாத்துவை வைத்துக் கொண்டுதான் அக்னி இருக்கு. அக்னின்னா என்ன நெருப்புன்னு வச்சுட்டு இருக்கு போனோம். அக்ர நயதீதி அக்னிகி. இந்த அக்னி உள்ள சப்தத்துக்கு தாத்து அர்த்தம் என்னதுமா? அக்ர நயதீதி அக்னிகி அப்படின்னா அக்ர நயத்தேன்னா நம்ம என்ன ஒருத்தரை நல்ல பாதைக்கு அழைத்து செல்பவனுக்கு அக்னின்னு பேரு. நல்ல பாதையில் அழைத்து செல்பவனுக்கு அக்னின்னு பேரு. அக்னி பகவான் அப்படி அழிச்சு செல்றானா அது சொல்றோம்னா அந்த மாதிரிதான் இதுக்கு அர்த்தமே தவிர நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்ப ஆராத்து தூராத்து திரேயதா இது ஆரியகா. ஆரியகான்னா என்ன அர்த்தம்? நல்லா யார் மேல நம்ம ரொம்ப பிரேமமா இருக்கமோ, அவர் எனக்கு நல்லது பண்றாரோ, அவர் குணசாலியா இருக்காரோ, அவரை பார்த்தாலே எனக்கு ஆனந்தமா இருக்கோ ஆரியா என்ற ஒரு பேர். இவ்வளவுதான் சம்ஸ்கிருத பேர். ஆனா இந்த சொல்லை யாருக்கு பரதாழ்வான் ஓய்வு கொடுத்திருக்காரு? யாரை பார்த்து? ராமனை பார்த்து ஆரியா ஆரியான்னு பரதாழ்வான் ராமனை சித்திரக்கூடத்துல இருந்து சித்திரக்கூடத்துல வரார். ராமனை
ராஜ்ய பரிபாலனை பண்ண வைக்கணும், வேண்டாம் 14 வருஷம் வேண்டாம், நீ வந்துடு, என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி பிரார்த்திக்க வந்தாரணும். அப்ப ஆர்யான்னு கூப்பிடுறா ராமனை பார்த்து. அப்ப ராமன் பிராமணன் இல்லை சத்திரியனாச்சே, சத்திரியனை பார்த்து ஆர்யான்னு கூப்பிட. இந்த விஷயம் கூட தெரியாம சில பேர் தவறான ஒரு கருத்துக்கள் பேசுறார். இது சொல்றவன இதுவே தெரியல அவளுக்கு. அப்ப சத்திரியனை பார்த்து எப்ப பயன்படுத்தப்படுறதோ அப்ப இவெல்லாம் மேடையில பேசுறான்னு ஆர்யா சப்த தப்பான அர்த்தம். எது சொல்ல வந்தனா, ராமன் அந்தரனே கிடையாது, ராமன் பிராமணனா கிடையாது, சத்திரியனா. அப்ப ராமனை பார்த்து ஆர்யான்னு சொல்லி இருக்கிறவங்க உயர்ந்தவன் அர்த்தம் இல்லையா? திராவிட எனக்கு நிறைய போயிட்டு திராவிட சப்தம், திராவிட ஆரிய இதெல்லாம் ஏதோ ஒரு பாகுபாடு பார்த்து இவரெல்லாம் திராவிடர்கள், இவரெல்லாம் ஆரியர். திராவிட சப்தத்துக்கு அர்த்தம் தெரியாது, ஆரிய சப்தத்துக்கு அர்த்தம் தெரியாது. இதோ பேசிட்டு இருக்கா இல்லையா, தேவையற்ற பேசி இருக்கட்டும். அப்படிங்கிறது இது சொல்ல வந்தா ஆரிய என்று சொல்லு உயர்ந்த சொல், உயர்ந்த. இப்ப எதுக்காக எடுத்தோம்னா ஆரிய சிதைவுன்னு பார்த்தோம். உரகா என்கிற வடமொழி சொல். அந்த உரகா என்ற வடமொழி ஆரிய சிதைவு அப்படின்னா உரலிடை ஆப்புண்டு என்று சொன்னால் அப்ப நெஞ்சோடு சேர்ந்து கட்டினான் ஆயிடுது. உரகான நெஞ்சு, உரலிடை ஆப்புண்டுன்னு நெஞ்சோடு சேர்த்து கட்டினா ஆயிடுச்சு இல்லையா? அப்ப உரலோடு சேர்த்து கண்ணனை கட்டி ஆயிடுச்சு. உரலையும் கட்டினா கண்ணனையும் கட்டினா பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. உரலும் எப்படி இருக்கு, கரடமோடா இருக்கு. இவரை பார்த்தாலும் பருமனா இருக்காரு. கண்ணன் நன்னா பருமன், கொஞ்சம் கண்ணனா வேஷம் பண்ணணும்னா அவர் இப்படி காத்து அடிச்சா போயிடுவாருன்னா பிரயோஜனமே இல்லை. அவர் அந்த மாதிரி இருந்தா பிரயோஜனம் இல்லை. அவர்லாம் கண்ணனுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா கண்ணன்னாலே நன்னா அப்படி தப்பக்குன்னு ஓடணும், இந்த யானை போற மாதிரி இருக்கணும்னோ அதான் கண்ணன். அப்ப உரலோடு கட்டியாச்சு. இப்ப குரலை பார்த்தாலும் கண்ணனை பார்த்தாலும் வித்தியாசம் தெரியல. உரலும் கரடமோடா இருக்கு, கண்ணனும் பருமனா இருக்கார். உரல் எப்படி இருக்கு, மேலே பெருத்து இருக்கு, நடுவுல சிரித்து இருக்கு, கீழே நல்லா பெருத்து இருக்கு. கண்ணனும் அதே போல எப்படி இருக்கான், மேலே பெருத்து, இடை சிரித்து, தொடை பெருத்து இருக்கணும் இல்ல இருக்கு. அதுவும் கருப்பு, கண்ணனும் கருப்பு. உரலும் கருப்பு, கண்ணனும் கருப்பு. சுவாமி எல்லாம் ஒன்னா இருக்க சுவாமி, அப்ப என்ன வித்தியாசமா கிடையாது? ஏதாவது தெரியுமா? இந்த கண்ணன் விம்பி அழுதுட்டு இருக்கா, வெறுமி ஒண்ணு அழறது. உரல் அழல அச்சித்தாச்சமா, அது என்னவா அழுவான், அழல. இது அழறது, அது அழ, இதுதான் வேறுபாடு தவிர மற்றொன்னு கிடையாது. நினைச்சுதான் ஆழ்வார் மோகிச்சுட்டார். உரலுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாம நன்னா இருக்கு, அது அழறது, இது அழல அப்படின்னு அதை பார்த்துதான் ஆழ்வார் மோகிங்கிதர் ஆனார். அப்ப நம்மாழ்வார் நவநீத சூரிய விருத்தாந்தத்தை பாடிக்கொண்டிருக்கும் போது 6 மாசம் மோகித்தான்னு யாருக்கு தெரியும்? மதுரகவி ஆழ்வார் தெரியும். அவர்தான் கூடவே இருக்கார், பக்கத்திலே இருந்துட்டு இருக்காரு. நம்மாழ்வார் கூட யாரா இருந்தாருன்னா ஒசம் கிடையாது. அப்புறம் பின்னாடி நம்ம நாலுமணியில் வந்தார், வேற யாரும் கிடையாது. அதனால மோகங்கதரான ஒரு நன்னா தெரியும். அப்ப மதுர கவிகளும் உலூகுல பந்தனத்தினால்தான் ஈடுபடுறாரு. இவர் ஈடுபடுத்த கட்டு ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது அவன் இவருடைய திரவியத்தை கலவகாந்தையாலே கட்டுண்டார். இவர் பிறர் பலத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்க செய்தையும் கட்டுண்டாராயிற்று. அவன்தான் இவரை கட்டுரைக்க கடியெண்ணில் இவரை கட்டி நாட்டிலுள்ளார் களவு போகும் என்னும் நினைவாலே ஊரும் நாடும் உலகும் தன்னை போலும் அங்கனங்கிட்டு அறிவுக்கு அவகாசம் இல்லாத ஸ்தாவர ஜாதியங்களை மரங்களும் இறங்கும் வகை மணிவல்லவோ என்று கூமாகிய இவரை கட்டி வைத்தான். இவருக்கு தன் களவு வெளிப்பட்டு பிறர் களவு போமாயிற்று. சரண்ட இவதான் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, மதுரகவி ஆழ்வாரும் மோகங்கதர் ஆனார், நம்மாழ்வாரும் மோகங்கதரானார். சுவாமி அப்பனா மதுரகவி ஆழ்வாருக்கு நவநீத சோரியத்தை ஈடுபட்டாரா? இல்ல, அவருக்கு கண்ணன் மேலாம் ஒண்ணு விருப்பமே கிடையாது. ஆழ்வாரை தவிர மத்தம் கிடையாது. ஏன்னா வேறொன்றும் நான் அறியன் வேதம் சமேஷத மாறன், அதை தவிர அவரு வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. ஏதாவது தெரிஞ்சாதானே, ஒண்ணும் தெரியாது. அப்படி இருக்க அவரும் மோகித்தாருன்னு சொல்றேன் சுவாமி, மோகிச்சிருக்கார். நம்மாழ்வார் மோகிச்சாருன்னு தெரியறது, தன்னுடைய நவநீத சோரிய விருத்தாந்தத்துல மோகிச்சார்ந்து இருக்குது. அதே போல மதுரகவி மோதித்திருக்காரு. ஆனா இவர் எப்படி மோகித்தார்? இவர் ஈடுபடுவது இவரும் கட்டுண்டது வேறு, நம்மாழ்வார் ஈடுபட்டு கட்டுண்டது வேறு. அப்படின்னா இந்த பாருங்க, பகவான் கட்டுண்டது வேறு, நம்மாழ்வார் கட்டுண்ட விஷயம் நேற்று நம்ம பார்த்தோம், ரொம்ப விபரமா பார்த்திருக்கோம். அப்ப நம்மாழ்வார் கட்டுண்டது வேறு, அதே போல கண்ணன் கட்டுண்டது வேறு. சரி, நல்ல தெரியுது. நம்மாழ்வார் ஈடுபட்டது உரலோடு கயிற்றிலே கண்ணனை யசோதை கட்டினார், அதனால் ஈடுபட்டு அப்படின்னு தெரிவித்தார். ஆனா
இது யாரு? கண்ணனை யசோதை கட்டினது. அந்த யசோதை கட்டினதுல இவர் ஈடுபட்டார் நம்மாழ்வார். அது தெரியுது. ஈடுபட்டு மோகமானார் 6 மாசங்கள் தெரியுது. அதே நம்மாழ்வார் கட்டுப்பட்டாரா? அது ஈடுபட்டுக்காரே என்ன சுவாமி? ஆனால் இவர் ஈடுபடுவது இங்கே வைக்காது. நம்மாழ்வார் என்ன சொல்றாரு? இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை என்னை இங்க வைக்காதே. பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒடுக்கம் அழுக்குடம்பம் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை இன்னை வைக்காத நம்மாழ்வார் பிரார்த்தித்தானோ தன் சங்கல்பம் அடியாக பெரிய கைத்தாலே ஜெகத் ரட்சணத்துக்காக ஆழ்வார பெருமாள் கட்டினாரும் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். நேற்றுக்கு அது பார்த்தோம், குடும்பம் பார்த்தோம். ஆனா எந்த கட்டு உயர்த்தி வேற பார்த்துப்போம். ஆழ்வார் கட்டுதான் உயர்த்தி, இந்த கட்டு உயர்த்தின்னு பார்த்தோமோ சரி. அந்த மாதிரி வேற கட்டிட்டார். அங்க கண்ணனை கட்டினபடியாலே அதை பார்த்து மோகித்து இவர் ஓன்னு அழுது இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் மோகித்து மயக்கமா விழுந்துட்டார் 6 மாசம். இங்க மதுரை கவியாளன் மயக்கமாயிட்டார். மயக்கமாட்டா இவரும் மோகித்தார். என்ன சுவாமின்னா இங்க நம்மாழ்வார கட்டிட்டார். நம்மாழ்வார ஏன் கட்டினா? இந்த லோக உஜ்ஜீவனம் அடையணுமானோ, ஜெகத் ரட்சணம் வரணுமானோ, ஏன்னா லோகத்தை ரட்சிப்பதற்கு நம்மாழ்வார் அவதாரம். அந்த ரட்சிப்பதற்காக என்ன பண்ணார்? பகவான் தன்னுடைய சங்கல்பம்ங்கிற கைத்தாலே கட்டினான். கட்டின அப்படின்னு இங்க இன்னைக்கு ஆழ்வாருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. இதை கட்டிட்டாரே, நான் மோட்சாருக்கு போகலன்னு இருக்கேனே, நான் என்ன கட்டிட்டாரே, போகலின்னு ஆழ்வார் என்ன பண்றாரு? அங்க கண்ணன் கட்டினபடியால விம்மல் உருமல் வெறுமல் என்னென்ன உண்டோ அத்தனை போட்டு அழுது காரணம். அதே போல இங்களும் விம்மல் வெறுமலாக ஆழ்வார் இருக்கார். விம்மல் ஆழ்வார் இருக்கார். ஆழ்வாரும் கதறார், அங்க கண்ணனும் கதறார். இங்க ஆழ்வார் கதறார். ஆழ்வார கட்டினது பகவான், கண்ணனை கட்டினது யசோதை, கண்ணனை கட்டினது தாம்பு கயத்து, கண்ணனு சிறுத்தாம்பு என்கிற கயிற்றால கண்ணனை கட்டினது. ஆழ்வார கட்டினது சங்கல்பம் என்கிற கயிற்றாலே பகவான் ஆழ்வார கட்டி. இதுக்காக இந்த லோக ரட்சணார்த்தமாக கட்டினார். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் பகல் 10 ராப்பத்து உற்சவம் நடக்கும்போது அதுல ஆழ்வார் திருவடி தொடர்னு ஒண்ணு இருக்கு. கடைசி நாள் வைகுண்ட ஏகாதசி முதல் நாள் ராப்பத்து உற்சவம். அதுல இருந்து 10ஆம் நாள் ஆழ்வார் திருவடி தொடர். இப்படின்னு எல்லா திவிதேசம் சொல்லுவா. ஆழ்வார் திருவனை திருமுடி சேவைன்னு சொல்லுவா. திருமுடி சேவைன்னு சொல்லுவா. இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். ஆனா அதுல கடைசியில ஆழ்வார் பகவானோடு போய் கலந்துறன்னா அந்த திருவடியில் போய் சேர்க்கிறார். அவ அவற்றை வீடு பெற்ற குருகூர் சிலவா பொண்ணு பகவானை திருவடியில சேர்த்துருவா. திருச்சரங்கமாகட்டும், எந்தெந்த திவிதேசமோ அந்தந்த திவிதேசத்துல நம்ம இப்ப நடக்கிறது. சேர்த்துட்டு திருத்துறையால மூடிடுவா. மூடினவுடனே எல்லாத்தையும் அதுக்கு உண்டான பிரசாதம் கண்டோரில் பட்டு அதுக்கப்புறம் பிரார்த்திக்கணும். அங்க அத்தியாபக சுவாமி இங்கு பிரார்த்திப்பார். சுவாமி பெருமாளை பிரார்த்திக்கிற நீர் எல்லாம் இந்த மாதிரி ஆழ்வாரை இங்க இருந்து அழிச்சுன்னு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணணும்? எங்களுக்கு 4000 திவ்ய பிறந்தம் வேணுமே. அவர் இல்லைன்னா 4000 திவ்ய பிறந்தலையும் பிரார்த்திக்கிறார். அப்ப பிரார்த்திக்கச்சே சசந்தான விதாயஸ்வரூபன்னு ரொம்ப ஆசமா சேவிப்பார். அர்ச்சக சுவாமி இல்ல, அத்தியாபக சுவாமி சேவிச்சோட கடைசியில என்னன்னா லோக சம்ரக்ஷணார்த்தமாக நம் ஆழ்வாரை தந்துள்ள வேணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனை தெரியுமா? லோக சம்ரக்ஷணார்த்தமாக நம் ஆழ்வாரை சாதித்தருள வேணும், சேதனா சம்ரக்ஷணார்த்தமாக நம் சேவிக்கணும். நீங்க ஆழ்வார் மீது ஒரு பற்று இருந்து வச்சுக்க, இதெல்லாம் நிச்சயம் போய் சேவிக்கணும். சிரமம்லாம் இருக்க சுவாமி, நிறைய சமயம் என்ன இருக்கு அங்க உங்களுக்கு உங்க ஆத்துக்கு பக்கத்துல எந்த சன்னதி இருக்கோ அந்த சன்னதியை போய் சேவிக்க வேண்டியதான். இல்லாத இல்லையே சுவாமி அங்க எவ்வளோக்கு எங்கேயா போகணும், அதுக்கு நம்ம டைம் தெரியுமோனோ, நேரம் தெரியுமோனோ, காலம் தெரியுமோனோ, நாள் தெரியுமோனோ, அந்த நாள் அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப லோக சம்ரக்ஷணார்த்தமாக சேதனா சம்ரக்ஷணா நம் ஆழ்வாரை தந்துள்ள வேணும்னா நாமே பிரார்த்திக்கிறோம். பகவான் வச்சதே அதுக்குதான். இந்த ஆழ்வாரை வைத்துக்குதான் லோகத்தை திருத்தணும், பொலிக திருத்தணும் வச்சுட்டார். இப்ப இவர் கிளம்பி போகணும்னு இருக்கார். நான் போகணுமே இன்னைக்கு இங்க வச்சுட்டு இருக்கே. அது மட்டும் ஆழ்வார் கேட்க தெரியுமா? இங்க இருக்கேன்னு சொல்றவாளை வச்சு நீ திருத்துமே, இங்க மாட்டேன்னு சொல்றவாளை வச்சு நீ திருத்த பாக்குறிய, அது என்னமா நீ பண்ணணும்? இங்கதான் இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்றாளே, நிறைய பேர் இங்க இருக்கணும், இங்கே இருக்கணும், இந்த ஊர்லயே இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்றாளே, அவளை வச்சு நீ இந்த லோகத்துல இருக்கலாம் திருத்துமே அப்படின்னா திருத்தறது என்ன தெரியுமா? இங்க இருக்கப்படாதுன்றதுக்கு தானே நான் வந்து அங்க இருக்கப்படாத அங்க வரணுன்னு அவளை திருத்தின்னு இருக்கேன். அப்ப இருக்க வச்சு திருத்துவது சரியா? நான் இங்க இருக்க மாட்டேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு வளைச்சு திருத்துவது சரியா? உண்மை வச்சுதான் திருத்தணும் அப்படின்னு சொல்லி அதான் வச்சானோ.
அந்த வைக்கவனு ஒரு அழகாச்சு. எங்க சுவாமி? மாலரி கேசவன் நாரணன் ஸ்ரீமாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்றென்று ஓலவிட என்னை பண்ணி விட்டுட்டு ஒன்றும் உருவம் சிவனும் காட்டான் ஏலமலர்குடல் அன்னவீர்கால் என்னைய தோழியர்கால் என் செய்கேன் காலம் தலசென்றும் காண்பதானை உங்களோடு எங்கள் இடையில்லையே ஓலமிட என்னை பள்ளிவிட்டு விம்மல் வெறுமல் அப்படி ஆழ்வார் கலரார். அந்த ஓலமிட்டு அழுதுன்றிருக்கார். அந்த அழுவது பாட்டு நம்மாழ்வார் இப்படி கட்டுப்பட்டு ஓலமிட்டு கொண்டிருக்கிறார்னு யார் பார்க்கிறாரு? மதுரகவி ஆழ்வார் பார்க்கிறார், வைவர் பார்க்கிறார். அவன் கண்ணன் கட்டுப்பட்டு தொழுத கையும் அழுத கையுமாக இருக்கிறாரு நம்மாழ்வார் பார்க்கிறார். ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே கட்டுப்படுத்துற ஆழங்கால் பட்டுட்டோம். நம்மாழ்வாரும் கண்ணன் கட்டுப்பட்டான்னு ஆழங்கால் பட்டார், நம்மாழ்வார் கட்டுப்பட்டான்னு மதுரகவி ஆழங்கால் பட்டார். அப்ப ரெண்டு பேரும் கட்டுப்பட்டுதான் நினைச்சிட்டு இருக்கா. சரி சுவாமி, நாம என்ன பண்ணணும்? அந்த ரெண்டு பேரும் கட்டுப்பட்டாரு நாம நினைச்சோம்னா நம் சம்சாரம் என்பது கட்டு விலகும். அவ கட்டுப்பட்டா, கண்ணன் கட்டுப்பட்டான்னு பண்ணா நம் சம்சாரம்ங்கிற கட்டு விலகும். நம்மாழ்வார் கட்டுப்பட்டார் என்று நம்ம நினைச்சோம்னா நம்முடைய சம்சாரம்ங்கிற கட்டு விலகும். அப்ப யசோதை வெண்ணையை களவு கண்டபடியால கட்டுப்பட்டா. சரி, இப்ப நம்மாழ்வார் நாம் தனமா நினைத்த அந்த பெருமாள் திருவடியை நாம் என்ன பண்ணுவோம்? யசோத கட்டினது நியாயம், நம்மாழ்வார் கட்டினது நியாயமான நியாயமே இல்லை. நேற்றுக்கு வேற பார்த்தோம், இன்னைக்கு வேற கூட. அதுக்குதான் நான் அழகிய மனவாள பெருமாள் நியாயம் அற்புதமா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். என்னன்னா என்ன சொல்றேன்னா, நம்மாழ்வார் கட்டியான திருடிட்டார். திருடின வழியால என்ன பண்ணா? நம்மாழ்வார் கட்டித்தான் ஆகணும். இப்ப நம்மாழ்வார் திருடினார? திருடலையே. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நாம திருட்டு கொடுத்துட்டோம். நமக்கு தனம் எது? அந்த பகவானுடைய திருவடிதான் நமக்கு தனம். தனம் தனம்னா சொத்து. நம்ம சொத்துனோம், அந்த சொத்தை தொலைச்சிட்டோம். இல்ல, பகவானுடைய திருவடி என்கிற சொத்து, அந்த சொத்தை தொலைச்சிட்டோமோ. அந்த சொத்தை தொலைத்த பகவான் திருவடி என்கிற சொத்தை நம்மாழ்வார் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கார். நம்மாழ்வார் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கார். ஆக பிறருடைய பொருளை மீட்டு கொடுப்பதற்காக யாரா கட்டுவாங்க? சாமி, அங்கங்க பாக்குறோம், ஆட்டோல எல்லாம் செயின் விட்டு போயிட்டாரு. ஆட்டோக்காரர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு இருக்கிறான். அவருக்கு விருதெல்லாம் கொடுத்து ஒரு சால்வெல்லாம் போத்துறான். திருட்டு போயிடுச்சு சாமி, திருட்டு போயிடுச்சு, இது யாருன்னு தெரியாது. அவர் எதுவும் விட்டுட்டு போயிட்டா, நான் ஆட்டோல பார்த்தேன், இருந்துச்சு இத்தனை செயின், இன்னைக்கு ₹1,00,000 ஒரு சவரன். அப்படி அவர் 5 சவரனா எத்தனை ஆச்சு? அவ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்த உடனே, ஓ இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னு அதுல என்ன பண்ணா? உடனே தூர்தர்ஷன்லாம் காமிக்க ஆரம்பிச்சுடுறான். அவருக்கு என்னென்ன கொண்டாட்டங்கள். அதே போல நம்முடைய சொத்தாக இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடி, அந்த திருவடியை நம்ம தொலைச்சிட்டோம். தொலைச்சோமா? எங்க பண்ணோம்? எங்க இருக்கு? இல்லையே, அவனை நினைவே கிடையாது, தொலைச்சிட்டோம். நம்ம ஜாகிரதையா நம்ம தொலைத்த திருவடியை கொண்டு வந்து மீட்டு கொடுத்தார். இப்ப என்ன பண்ணணும்? அந்த நம்மாழ்வாருக்கு நம்ம பகவானம் பண்ணணும். இந்த போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி பகவான் ஆட்டோக்காரன் பண்ணியிருக்காரோ அதே போல நம்ம பகவான் பண்ணணுமோனோ. அப்ப யாரோ ஒரு சொத்து, பிறருடைய சொத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துக்க பகவானம் பண்ணணும். பகவானம் பண்ணாம அவரே என்ன பண்ண? போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ணிட்டான். அதே போல இங்க என்ன ஆயிடுது? பகவான் கட்டு போயிட்டார், கட்டி வச்சுட்டாரு. என்ன சுவாமி இது நியாயமா? இது கண்ணனை கட்டினது நியாயம், திருடினா உடனே கொண்டு போய் ஜெயில போட வேண்டியதுதான். அப்ப கட்டின நியாயம். இப்ப நம்ம திருடினாருன்னா, திருடினவா யாரு சொத்தை விட்டாலோ விட்ட சொத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுக்கிறார், நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. இப்ப அவருக்கு என்ன? அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? கட்டிக்கு என்ன பண்ணா? கட்டிட்டோம். கட்டினது யாரு? சிவன் நாராயணன். பெருடைய பொருளை களவாடினதற்கா கட்டி வைத்து பாருங்க. சாமானிய பிறர் பொருளை யாராவது திருடிட்டான்னா அவால கட்டிடுவோம். இது எங்க இருக்கு? கிருஷ்ண விஷயத்துல அப்படித்தான். ஏன்னா அந்த ஆத்துல இந்த ஆத்துல எங்கெங்கெல்லாம் வெண்ணெய் உண்டோ அந்தந்த வெண்ணெயெல்லாம் நல்லா திருடி நல்லா சாப்பிட்டார். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆழ்வார் விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆழ்வார் பட்டப்பாடுன்னா கண்ணனுக்கு பண்ணினது தப்பு பண்ணபடியால கைத்தலால கட்டினா கட்டுப்பட்டான்னு தெரியுது. ஆனா ஆழ்வார் இன்னொருத்தருடைய பணத்தை மீட்டு கொடுத்திருக்கார். இவர் போய் கட்டலாமா? இது நியாயமா?
இந்த மாதிரி இருக்காது. இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம்னு மதுரகவியாழ்வார் கண்ணன் கட்டுப்பட்டதில் ஈடுபடாமல் நம்மாழ்வார் கட்டுப்பட்டு ஈடுபடுகிறாரே. எதனால எதனால எதனாலனா அங்க கண்ணன் பட்டு திருடினான் சுவாமி, அதனால கட்டிடா. இவர் திருட்டு யாரோ கொடுத்துருக்கா, அதை கொண்டு வந்து யாருக்கு அந்த சொத்தை விட்டாலோ அந்த சொத்துக்குரியவன்ட்ட சொத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கா. இவருக்கு பகவானை சமர்ப்பிப்பதை விட்டுட்டு, இவருக்கு உண்டான விருதுகள் கொடுப்பதை விட்டுட்டு இவரை போய் என்ன கட்டுப்பட்டு இருக்காது. நியாயமான்னு நினைச்சீங்கன்னா இவர் ஆச்சரியப்பட்டு இவர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓ இவர் நம்மால் ஈடுபடுறா இப்படி ஈடுபடுறான்னு சொல்லிட்டு இவர் கண்ணன் விஷயத்துல அவர் வந்து மோகங்கதர் ஆனா போல இவர் மோகங்கதர் ஆயிட்டார். நம்மால் இது என்ன சரி. இப்ப இது என்ன சரி, கண்ணன் கட்டுப்பட்டதில் ஈடுபடாமல் நம்மாழ்வார் ஈடுபடுகிறார். எதனால்? சரி சுவாமி, அங்க கண்ணன் படி ஈடுபட்டு நம்மாழ்வாருடைய ஆச்சாரியன் நம்மாழ்வார் தானே, அவர் கண்ணன் படி ஈடுபட்டுக்காரோ. ஆனா இவர் நம்மாழ்வார் கட்டுப்பட்டாரு ஈடுபட்டு எதனால சுவாமின்னா, இதுதான் உயர்த்தி. எதுக்காது பார்த்தோம், இதுதான் உயர்த்தி. இது உயர்ச்சி அது அதை விட இது உயர்த்தி. என்ன உயர்த்தினா, தப்பு பண்ணிட்டு கட்டுப்பட்டவனுக்கு என்ன ஈடுபாடு. குதும்பட்டார், யாராரும் அடிச்சுட்டார், யாராரும் சொத்தெல்லாம் திருடிட்டார், உடனே அவரை ஜெயில போட்டார். உடனே ஐயோ பாவம் அவர் ஜெயில போட்டிருக்காரு, அவர் போட்டிருக்காரு. என்ன சுவாமி, திருடிட்டு போயிட்டாருங்க, அடிச்சுட்டு போயிட்டாருங்க, அவர் போய் ஜெயில போட்டார். யாராவது சொல்லுவானா, அண்ணா போடுங்க, வெளியில விடாதீங்க, 5 வருஷமானாலும் 10 வருஷமா அப்படியே வச்சிருங்க அப்படித்தானே சொல்லுவா. அண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றா. அதே சொத்தை யாரோ வீட்டுக்கு கொடுத்துருக்காரு, சுவாமி இவரை ஜெயில போடுங்க. என்ன சுவாமி சொத்தை வீட்டுக்கு கொடுத்தாரு, யாரும் சொல்ல மாட்டா. அப்பனா அவருக்குன்னா பகுமானங்கள் கொடுக்குறா இல்லையா. இப்ப என்னன்னா, இவர் என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணனை கட்டுப்பட்டு கண்ணன் திருடினான்றதுலாம் சிறையில போட்டது நியாயம். ஆனா தப்பே பண்ணாம நல்லதை பண்ணிட்டு, நல்லது பண்ணதுக்காக சிறைச்சாலையில இவ்வளவு கட்டுப்பட்டுக்கானா, உடனே அவனுக்கு என்ன பேர் தோணும், தியாகின்னு பேர் வரும். இன்னைக்கு எத்தனையோ தியாகிகள் இருக்காரோ, சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர தியாகிகள் அப்படி சொல்றாருனோ. இப்ப இவருக்கு தியாகி பட்டம் கொடுக்கணுமோனோ. ஆனா அந்த மாதிரி ஒருத்தர் திருடினார், அவர் சிறைச்சாலை அடிச்சிட்டாருன்னா அதை யாரும் போய் பார்க்கவே மாட்டார். ஆனா நன்னா படட்டும் நன்னா இருக்கட்டும் சொல்லுவா. அதே ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் நாட்டிற்காகவும் நன்னா உழைச்சிட்டு, அவன் நாட்டின் நன்மையே என் நன்மை என் இருக்கிறவா அவ வந்து ஜெயிலுக்கு போயிட்டா வச்சுக்கேன், அவர் என்ன சொல்லுவா, சுவாமி தியாகி சுவாமி. தியாகின்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அவருக்கு விழாலாம் கொண்டாடுவா. அவளுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சோ அந்தந்த பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம் கொண்டாடுவா. இதெல்லாம் கொண்டாடு வரணும், இதெல்லாம் பண்ணிட்டு இனிப்பு கொடுப்பா, இதெல்லாம் முடியும். அதைத்தான் மதுரகவி ஆழ்வார் சொல்றார். எங்க ஆழ்வார் என்ன பண்ணினார், திருடி போன சொத்தை வீட்டு கொடுத்திருக்கார். அவருக்கா சுவாமி இந்த கட்டுப்படுறது? கண்ணன் நிஜமாவே திருடினான், அவர் கட்டுப்பட்டார்னா நியாயம். எங்க ஆழ்வார் கட்டுப்பட்டிருக்காருன்னா எத்தனை நியாயமே இல்லையே. அதான் தெரியும். அதான் அப்படிதான் மதுரகவி சொல்றாரு. முதல்ல இந்த சொன்ன ரசம்தான் இந்த கண்ணன், 2வது சொன்னதான் மதுரகவி ஈடுபட்டு ஆழ்வார். அப்பனா ஏன் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் ஈடுபட்டார்னா அங்க நியாயமே இல்லையே. கட்டுப்பட்டார்னா அதுல நியாயம் இருக்கா? இல்லையே. திருடினான் அதனால கட்டினான், இங்க நியாயமே இல்லையே. என்ன நியாயம் இல்ல? இவர் திருடின சொத்தை மீட்டு கொடுத்திருக்கார், இவரை போய் கட்டுப்படுத்திருக்கிற, இது நியாயமே இல்லையா. அதனால இதுல ஈடுபட்டார். நாமே அப்படித்தானே பண்ணுவோம், எது நியாயமா எழுதுவோம், அதனால இதுல ஈடுபட்டார். அப்ப வீரர்களுடைய பணமே இப்ப நமக்கு சொத்து எதுனா பகவான் திருடிதான். யோனித்ய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனி அஸ்மத்குரோர் பகவதோஷ்ட தெய்வீக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணோ ஷடம் பிரபக்தின் முதல் இந்த நித்திய சொல்றமனும் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத. அச்சுத பதாம்புஜத்துல அத்தனை வியாமோகம், அதுதான் பெரிய சொத்து. அதே போல அந்த அச்சுதனுடைய சொத்து, அந்த சொத்தத்தினை இங்க தெரிவிக்கிறாரு. அப்ப இதனால்தான் அந்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பகவான் கட்டினபடியெல்லாம் இதில் ஈடுபட்டார். அப்ப பிறருக்கு பணமே பெருமாள் திருவடி, அந்த திருவடியை மீட்டு கொடுத்தார் இல்லையா, மீட்டு கொடுத்தபடியாலே அதனால ஒருத்தர் கட்டுப்பட பகவான் நம்மாழ்வாரோ எதிர்கட்டு வைத்தார் என்றால், நம்மாழ்வாரை நாட்டுல இருக்கணும், திருட்டு எல்லாம் போகும்னு நாட்டோட திருட்டு தான் ஆத்மாபகர். சரி சுவாமி, அங்க திருடினான், கருணை கட்டினார். நம்மாழ்வாரை கட்டினதுக்குன்னா
நாட்டுல இருக்க திருடெல்லாம் போகணும், திருடெல்லாம் ஒழியணும். அன்னைக்கு அங்கங்க போலீஸ்கார வச்சிருப்பாங்க. ராத்திரி ஆயிடுச்சுன்னா ரவுஷ் அப்படின்னு வச்சுட்டு அங்கங்க யாராவது ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு வச்சுன்னா இதுக்கு போறேன் எதுக்கு போறேன் எல்லாம் கேட்டுட்டே இருக்காருணும். அதே போல நம்ம இந்த நாட்டுல வச்சதுன்னா திருட்டெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு சுவாமி. அந்த திருட்டெல்லாம் தொலையணும். அப்ப நாட்டுல இருக்க திருட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? நாட்டுல என்ன சுவாமி திருட்டு? இவர் என்ன காவல்காரரானா? ஆமா, இங்க ஒரு திருட்டு நடந்துட்டு இருக்கு. என்ன திருட்டு? கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினும். இந்த மகாபாரத ஸ்லோகம். கிந்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா. இந்த ஸ்லோகமே நாட்டுல இருக்கிறாள் அவ அத்தனை பேர் திருடுறானா. என்னது சுவாமி திருடானா? நான் 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 இந்த சொத்து பகவானுடையது. இந்த சொத்து என்னையும் என் உடமையையும் உன்சக்கரப்பொறி ஒட்டி கொண்டு இந்த சொத்து, இந்த சரீரமாகட்டும் இந்த ஆத்மாவாகட்டும் பகவானுடைய சொத்து இல்லையா? இந்த ஆத்மாவை தன்னதன் நினைக்கிறானோ. அப்ப பகவானுடைய சொத்தாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவே தன்னதன் நினைச்சான்னா இவன் பண்ணாத திருட்டே கிடையாதுன்னு அந்த ஸ்லோகம் சொல்றது. கிந்தேன நகர்தம் பாகம் சோரேன ஆத்மா அபகாரம். ஆத்மா அபகாரம் யார் பண்ணாலோ அவ பண்ணப்படாத திருட்டே கிடையாதுன்னு சொல்லி. அப்ப இருக்குது பெரிய திருட்டுன்னா ஆத்மாபகாரம். நான் 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 நீர் நுமது என்றவை வேறு முதல் வாய்க்கு ஆழ்வாத்திருக்கிற அடங்களில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்களில் அகுதென்று அடங்குக உள்ளே யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்றிருந்தேன் யானை இனியம் திருவிழையா இதெல்லாம். அப்ப நான் அல்லாத நானும் நினைக்கிறனோ இதெல்லாம் அவனோடது, அவனுடைய சொத்து, அவனுடைய அனன்யார்கத்துவம் இதுதான் பார்த்தோம். அப்ப அவனுக்கு சொத்தா இருக்குச்சு. இது என் சொத்து என் சொத்து என் சொத்து நினைச்ச போனோம். அப்ப அது ஆத்மாபகாரம் பண்ணாதீங்கோன்னு உபதேசிப்பதற்காக சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேமினோ என்னாவில் என் கவியான் ஒருவர்க்கும் குடிக்கிறேன் தென்னா தனாவென்று வண்டுபொருள் திருவேங்கடத்தி என்னான என்னப்பன் எம்பெருமான் உடலாக வேண்டும். ஆக இதெல்லாம் கட்டுப்படுத்தணுமோ என்ன? இந்த திருடை நல்லா கட்டுப்படுவோம் என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம்னா, ஆனா கட்டினா திருடு போயிடுது. கட்டினா திருடு போயிடுது. ஆழ்வார கட்டினா திருடு போகுது, திருடு போயிடுது. அப்ப அப்படி இதுவரை பார்த்துக்கணும். இப்ப திருடினால் அதனால கட்டினோம், கண்ணன் திருடினான் அதனால கட்டினோம். இப்ப கட்டினோம் எதற்குன்னா திருடு போகிறதுக்கு. இது ஒண்ணுமே புரியலையே சுவாமி. என்ன ஆச்சரியமா அழகிய மணவாள பெருமாள் நானே எடுத்துக்கா பாருங்க. கண்ணன் திருடினான் அதனால கட்டினோம், சரி நியாயம். அது திருடின மரியாதை கட்டினார். இப்ப என்ன ஆயிடுது? கட்டினோம் என்ன ஆயிடுச்சு? திருடு போயிடுச்சு சுவாமி. திருடு போவதுக்காக கட்டணும். இது ஆழ்வார் இடத்துல என்ன பாருங்க. ஆனா இது கண்ணன் இடத்துல இல்ல. இப்ப எது உயர்த்துன்னு நீங்க பாக்கணும். திருடினபடியாலே கட்டினார்கள். இவரை கட்டினது எதுக்குன்னா இல்ல சுவாமி லோகத்துல இருக்கிற திருட்டு எல்லாம் போகணும் அதனால இவரை கட்டினோம். எது உயர்த்து? ஆழ்வார் எது உயர்த்து கேட்க வேண்டிய பகவான் உடனே வந்து சொல்லுவார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆழ்வார் தான், நான் எனக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்லுவாரா? அதை நாம சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். தம் பெருமை அவர் பேசவே வேணும். என்ன பேசாத, ஆழ்வார பேச, ஆழ்வார பேச, ஆழ்வார பேசினே வச்சுக்கேன் உன் பக்கத்துலயே நான் இருக்கேன். எதுக்கு சுவாமி? என்ன ரட்சிப்பதுக்கு, உன்ன ரட்சிக்கிறதுக்கு ஆழ்வார் இருக்காரு. அப்ப எதுக்குன்னா ஆழ்வார் நீ பேசிட்டு இருக்கணும், அந்த பேச்ச நான் கேட்கணும், அதுதான் எனக்கு ஆனந்தம். திரிதந்தாலும் எத்தனை ஆழ்வார் காதல், அத்தனை பிரீத்தி பகவானுக்கு, அத்தனை பிரீத்தி அதனால்தான் ஆழ்வார்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கேன். மேல ஆச்சாரியன் கேட்கணும் ஒரு தடவையா. எத்தனை சாஸ்திரங்களா இருந்தாலும் ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு அது இணையாக இருந்தால் அந்த சாஸ்திரத்தை எடுத்துப்போம். சாஸ்திரம் தானே பிரதானம்னா அவரே இவருடைய நிலையில இருந்துட்டு இருக்காரு. இவர் தான் இவர் தான் இவர் தான் நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி சொல்லணும். இது சொல்ல வேணா அப்படி இருக்காச்சே. இவர் என்ன பண்ணார்? இந்த திருட்டு போகிறதுக்கு சொன்னா என்ன ஆயிடுச்சு? ஆழ்வார்த்து இருந்த அதை கன்னடத்தோட பார்த்துட்டாரு. ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களமே பிதற்றி கற்குவார் இடறி. சரி சுவாமி, அப்படி இவர் கட்டுப்பட்டு நாடு திருந்தது எங்க இருக்கார்? இருக்கான்னா தான் ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவன் திருந்தி இருக்க. ஒருத்தர 2 பேரா? அத்தனைமே திருந்தியார். தன்னை போலே ஆக்கிட்டார். ஆழ்வார போலவே நிறைய பேர் ஆக்கிட்டார். இவர் ஆழ்வார் மட்டும் இல்ல. அதனால்தான் அந்த மாதிரி ஆனபடியால் தான் ஸ்வேதத்வீபவாசிகள் வேறு தேசத்துல இருக்கிறவர என்ன பண்ணா
ஓ இங்க இன்னும் நடந்துட்டு இருக்கே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவர் ஆயிட்டாலுமே இது என்ன கலியுகமா இது கிருத்தயுகமா சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவளா வந்து மங்களாசாசனம் பண்றா. பொலிக 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 போயிற்று வள்ளியூர் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நவனுக்கு யாதொன்றும் இல்லைன்னு அவெல்லாம் வந்துட்டு அழுவணும். அப்படி இருக்கச்சே இங்க ஊரும் நாடும் உலகத்தையும் திருத்தி எம்பெருமான் பேரும் தாள்களையை பிதற்ற வைத்தார் ஆழ்வார். இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெருமாள் இன்னைக்கு திருவேங்கடமுடையான்னு சொல்றவனும் அப்படியே குலுங்குன்னு இருக்கார். ஓன் குழுக்கள் அந்த குழுக்களை ஆழ்வார் பாசனம் குழுக்கலன்னு வச்சுக்கேன், அவர் எங்க குழுங்கிறது? எந்த குழுக்கும் கிடையாது. என்ன சுவாமி இது நிஜமா? இதான் நிஜம். திருவேங்கடம் கோச்சிக்க மாட்டார்னா இப்படி சொன்னாதான் அவருக்கு ஆனந்தம். ஏன்னா அவரே நினைக்கிற ஆழ்வார் பாடினா நான் இருக்கேன். இல்ல எங்க தெரியுமா, திருமங்கையாளை சேவிச்சுன்னு வந்துட்டு இருந்தார். திருநின்ற ஒரு திவிதேஷுக்கு வந்தார். திருநின்ற ஒரு திவிதேசம் திரை போட்டிருக்கு. திரை போட்டுக்க சார் இவர் இருக்கும் சேவிக்கிறது இல்லை போட்டுக்குன்னு கிளம்பிட்டார். கிளம்பி திருங்க நேரம் எங்க போயிட்டேன்னா அப்படியே கிளம்பி நேரா போயிட்டு திருவிட வந்தை, அதுக்கப்புறம் திருக்கடன் மல்லை, இங்கெல்லாம் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் அந்த பிராட்டி கேட்கிறார், என்ன பெத்த தாயார், என்ன ஆழ்வார் வந்தாரு பாட்டை வாங்கிட்டேலான்னாரு. இல்லையே பாட்டை வாங்குறேன்னு வேற அர்த்தம் இல்ல, பாட்டு பாட்டை வாங்கினா இது வாங்கிட்டேல அந்த அர்த்தம், பாட்டை வாங்கிட்டேல இல்லையே வாங்கலையே அப்படின்னு. பாட்டு வாங்கினு நீ 108 வரமாட்டேன். ஆழ்வாவுடைய சம்பந்தம் இருந்தா தான் உங்களுக்கு வைபவம், இல்லைன்னா வைபவம் கிடையாது. என்ன பண்ணா போ பின்னாடி போ. ஆழ்வார் பின்னாடி போன ஓடினார். பெருமாள் ஓடுறார். ஓடி எங்க போனானா திருக்கடன் மல்ல போய் நான் நான் இருக்கேன்னாரு. அங்க திருக்கடன் மல்ல பாசனத்துல நின்றவூர் நித்திலத்தை தொத்தார் சோலைன்னு அங்க பாடுறார். யார? திருநின்ற ஒரு பக்தவசல பெருமாள் திருநின்ற ஒரு பக்தவசல திருக்கடல் மல்லையில சேவிச்சேன்ற சுவாமி. இது நியாயமானா பெருமாளே இப்படி இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆழ்வார் திருவிழா மற்றது கிடையாது. தெரிவிக்கிறாரியா? ஆகா அதைத்தான் அப்ப தாள்களை பிதற்ற வைத்தா இல்லையா? அப்ப இருக்க செய்த மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமாள். மரங்களும் இறங்கு, மரங்கள் கூட இறங்கி மணிவண்ணான்னு கூப்பிடுற அளவுக்கு இவர் கூப்பிடுறாராம். நம்மாழ்வார் மணிவண்ணா மணிவண்ணா அப்படின்னு கூப்பிட்டார். மணிவண்ணா மணிவண்ணம் கூப்பிட்டதை பார்த்து பக்கத்துல இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் எங்களுக்கும் மணிவண்ணான்னு கூப்பிடணும் ஆசையா இருக்கு அப்படிங்கிறது. எங்களுக்கு ஆழ்வாரை பார்த்து எங்களுக்கும் மணிவண்ணா மணிவண்ணா மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூமாள். ஒரு மணிவண்ணன் சொன்ன உடனே எங்களுக்கும் மரங்களும் மணிவண்ணம் கூப்பிடணும் ஆசையா இருக்கு அப்படின்னு தான். அந்த அளவுக்கு எங்களிடத்துல காதலை வளர்த்து விட்டீர் என்று ஆழ்வார்க்கு அந்த மரங்கள்லாம் சொல்றது. இது போல சுக்கராச்சாரியார் சுகான்னு கூப்பிட்டா எல்லா மரங்களும் திரும்பி திரும்பி பாக்குறது. என்ன கூப்பிட்டியா என்ன கூப்பிட்டியா என்ன கூப்பிட்டியான்னு. அந்த அளவுக்கு சுகரோட அப்படியே இயைந்து இருக்க அந்த மரங்களை அந்த செடி கொடிகள். அதே போல ஆழ்வார் ஒண்ணுன்னா மரங்கள் இறங்கும் வகை மணிவண்ணம் கூப்பிட்டோன்னே அந்த மரங்கள்ல ஆச்சரியப்பட்டு நாமும் கூப்பிடலாம் போட்டு கேட்கறதுனோ அந்த அளவுக்கு ஆழ்வார் சொல்லுது. ஆக இந்த சேத்தனத்துக்கும் அச்சேதனமும் ஒக்க ஆழ்வார் திருத்தி வச்சாரு. ஒண்ணு அச்சேதனம், அது மரம் சேத்தனமா? அதுக்கு ஞானமே கிடையாது. ஞானம் இல்லாதையும் திருத்தினார், ஞானம் இருக்கக்கூடிய திருத்தினாரியா? இவருடைய நல்ல பாருங்க, இவருடைய கழிவு வெளிப்பட்டது. எக்ஸ்ட்ரா ஒன்று இவருக்கு களவு வெளிப்பட்டது பிறர் களவு போயிற்று. இவர் களவு வெளிப்பட்டது பிறர் களவு போயிற்று. பணத்தை அவர்கள் கொடுத்த திருப்தியும் கண்டுராய்த்த அவன்தான் இவரை கட்ட காட்டினுள்ளார் கனவு போகும் நினைவாலே ஊரும் நாடும் உலகம் தன்னை போலவும் அவ்வளவன்றைக்கு அறிவிக்கு அவகாசமில்லா ஸ்தாவர ஜாதியங்களையும் மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூமாகையாலே இவரை கட்டி வைத்தான். இவருக்கு தன் களவு வெளிப்பட்டு பிறர் களவு போயாயிற்று. இவருக்கு தன் களவு வெளிப்பட்டு பிறர் களவு போயாயிற்றுன்னா என்ன அர்த்தம்? தன் களவு வெளிப்பட்டது பிறர் களவுனா கண்ணன் களவாடினது ஆழ்வார்க்கு வெளிப்பட்டது. ஆழ்வார்க்கு வெளிப்பட்டு பாசனம் பாடினார். கண்ணனை பாடினார். அதை நம்மாழ்வார் நன்னா புரிஞ்சுட்டார். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா பாருங்க, கண்ணன் களவாடினது ஆழ்வார்க்கு தெரிஞ்சிருக்கு. களவாடினாலும் கண்ணை திருடினாலும் ஆழ்வார்க்கு வெளிப்பட்டது. ஆழ்வார்க்கு வெளிப்பட்டபடியாலே எத்திரம் எத்திரம் எத்திரம்னு பாசனத்தை பாடினார். அப்ப பாசனத்தை பாடினபடியாலே எப்படி பண்ணார்? கண்ணனை பாடினார். கண்ணை பாடி அதை நம்மாழ்வார் நன்னா புரிஞ்சின்றார். அப்ப களவாடினபடியாலே திருடினபடியாலே, களவாடின திருடுன்னு வச்சுக்கோ, திருடினபடியாலே ஆழ்வார் பாடினார் கண்ணனை. அந்த ஆழ்வார்
கண்ணன் திருடினபடியால அந்த திருட்டை ஆழ்வார் பாடினது உபதேசம் ஆயிடுச்சு. பாத்துக்கோ, திருடி இருக்கா, இப்ப யாரோ ஒருத்தர் திருடினா வச்சுக்க, என்னமா திருடினா அப்படின்னு உபதேசம் யாரா பண்ணுவாங்க? சாமி நீங்க உபதேசம் பண்ணாலும் உங்களையும் தூள் ஜெயில வச்சுக்குவா. இங்க கண்ணன் திருடினான்னு ஆழ்வார் பாடுறார். அந்த பாடுறதை என்ன ஆயிடுச்சு? உபதேசம் ஆயிடுச்சு. இப்ப அந்த உபதேசத்துல என்ன ஆயிடுச்சு? ஊராருடைய களவு போயிடுச்சு. ஊராருடைய களவு போயிடுச்சுன்னு கண்ணன் திருடினான்னா நம்ம களவு போவோம்னா போயிடும், நம் திருடு போயிடுது. அதுதான் என்ன பண்ணார்? நம்மாழ்வார் பண்ணார். கண்ணன் திருடினான்னு பாடினார். பாடின உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த உபதேசால் ஊராரும் களவு போயிடுது. அதாவது கண்ணன் திருடினான்னு நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார். அவர் பாடின திருட்டு பாட்டை நாம் பற்றினால், அதாவது இந்த பாட்டு என்ன பாருங்க, கண்ணன் திருடினான் என்கிற திருட்டு பாட்டு, திருவாழ்மை திருட்டு பாட்டா சுவாமி அப்படின்னு வச்சுக்கோ, இல்ல அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப கண்ணன் திருடினான்னு தான் பண்ணிட்டாரு. பத்துடை அடியவர் கெளியவர் அப்படின்னு தாரமா சொல்றேன். ஒண்ணும் அனுபவத்துக்கு தான் இருக்கும். நீங்க அனுபவிக்கிற அடியன் நல்லா அனுபவம் கொடுத்துருக்க. பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிக்கின்ற இல்லையா? அப்ப திருடினார். அந்த திருட்டு பாட்டை பாட்டினோம். அது பட்டினபடியாலே என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணன் திருடினார் நம்மாழ்வார் நன்றா காட்டி கொடுத்தார். அவர் பாடின திருட்டு பாட்டை என்ன ஆயிடுச்சு? திருட்டு பாட்டு நாம பத்தினோம் வச்சுக்கேன். அந்த பாட்டை நம்ம பாடினோம் வச்சுன்னா, பாடினா என்னது? எப்படி சொல்ல பாடணும்? கண்ணன் திருடினான்னு நல்லா தெரிஞ்சிருப்பானா? தெரிஞ்சு பாடுங்கோ, தெரியாம பாடுங்கோ. தெரிஞ்சு பாடுங்கோ, தெரியாம பாடுங்கோ. திருவாய்மொழியும் ஒண்ணுமே தெரியாது சுவாமி. ஆழ்வார் திருநா தெரியும், ஏதோ 4 பிரபந்தம் பாடிக்கிறதா தெரியும். இதெல்லாம் அவர் வைபவம் ஒண்ணு தெரியும், எதுவும் தெரியல சுவாமி, எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா அதனுடைய மதிப்பு இருக்கே, அதை தெரிஞ்சு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது என்ன ஆகுனா, அது என்ன ஆகும்னா, கூடவே உன்னுடைய திருட்டுத்தனம் போயிடும். நீ சிந்தேன நகிருதம்பானும் சோனேன ஆத்மாவகான அந்த ஆத்மாவனும் அதை போல திருட்டுத்தனமாக நாம் சொன்னால் கூட பாபங்கள் மட்டும் உண்மையாக திருடப்படுகிறது. சொன்ன அப்புறம் நீ திருட்டுத்தனமான அர்த்தம் தெரிஞ்சு அர்த்தம் தெரியாம எதையோ இருந்துட்டு கொடுக்கணும். புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ஆந்திர தேசத்துல ஒரு இடத்துல தமிழ் காலட்சேபை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். நீ பேசியிருந்தேன், சொல்லிட்டே இருந்தேன். அந்த ராமனை பத்தி பேசணும்னா அந்த ராமனுடைய சன்னதியே பேசிட்டு தான் சொன்ன ஒரு 1.5 மணி நேரம் காலட்சேபம் பண்ணேன். அதுல ஒரு அம்மா தமிழே தெரியாது, அந்த மாதிரி தெலுங்குக்காரா அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்படியே தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா தேசம் ஆந்திர தேசம் தான். அது நிறைய தமிழ்காரர் வந்து தமிழ்ல சொல்லிட்டு இருந்தேன். முடிச்சுட்டா. அப்ப அப்படி ஃபுல்லா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. தமிழ் தெரிஞ்சவரை சில பேர் எழுந்து போயிட்டான். ஃபுல்லா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்து போனதுக்கு அப்புறம் இவன் அப்படியே நின்றுட்டு தான் பெருமாள் சேவிக்கிறார். அவள் கிட்ட கூப்பிட்டு, எனக்கு தெலுங்கு கிட்ட கூப்பிட்டு தெலுங்கு கேட்டேன், எனக்காக நீ நின்று கேள்வி முடித்தா தமிழ் தெரியாது, தெலுங்கு தெரியுமே, தெலுங்கு தானே தெரியும், எதுக்காக உட்கார்ந்து கேட்டுக்கிட்டேன்னு சொன்னேன். உம்முடைய காலட்சேபம் கேட்கறதுக்காக நான் இல்லைன்ட்டான், நான் உட்கார்லன்ட்டான். தூக்கி வாரி போட்டுது. காலட்சேபம் கேட்கறதுக்கு உட்காருன்னா இங்கதானே உட்கார்ந்துட்டு, அப்ப எதுக்காக உட்கார்ந்துட்டு? நான் இல்ல நீ காலட்சேபம் சொல்றீங்கணும், உள்ள இருக்க ராமனுக்கு தமிழ் தெரியுமோ? தெரியும். அவர் கேட்பாரானோ? அவர் ஆனந்தப்படுவாரானோ? ஆமா. அப்ப அவருடைய திருமுக மண்டலம் மலருமானோ? அந்த மலர்ச்சி என்னன்னா சிவசாக்கியம். நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாஷை முக்கியம் இல்லை, தெரியட்டும் தெரியாம போகட்டும். எங்க சேவாக்கால் நடக்கிறதோ, நம்மளுடைய அந்த பிரபந்தம் நடக்கிறதோ, சுவாமி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் தமிழே வாசிக்கவே இல்லை, என்ன சுவாமி உட்கார்ந்துக்கோ. அதுக்குன்னு செவில படுறதுனும் செவில பட்டுன்னு வச்சுக்கே, அதுக்குண்டான பலனை தெரியும். அதான் இங்க தெரிவிக்கிறார். அதுக்குன்னு கண்ணன் திருடினான்னு சொல்லியாச்சுன்னா, அந்த திருட்டு பாட்டு கிடையாது. இது வேணுன்ட்டு அழகிய மணவாள பெருமாள் நாயனா சொல்றாரு, அவன் திருடினான்னு பாடிட்டு காரணம். அந்த பாட்டை நீங்க வந்து ஏதோ சொல்லுங்க, ஏதோ கேளுங்க. கேட்டாச்சுன்னா என்னதுன்னா, உங்களுடைய பாவங்கள் திருடப்படுகிறது, உங்களுடைய பாவங்கள் திருடப்படுகிறது. அப்ப இந்த என்னன்னா, இந்த மாதிரி ரூபா சொன்னா அதான் இருக்குது. அதனால்தான் ஆழ்வாருடைய கதையை, ஆழ்வாருடைய திருவாழ்வை கேட்டா மாறனில் நிற்குமோ தேவம் உலகு. அப்ப ஒரு வார்த்தை, அந்த திருவாழ்வுடைய ஒரு சப்தம், இது திருவிருத்தத்துக்குன்னு ஒரு தனியன் உண்டு. அந்த தனியனை தெரிவிக்கிறார். கருவிரித்த கொடி நீட்டவின் காம கருங்குடி விடிந்து
ஒரு விருத்த புக்குளிர்வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் போகாமல் குறுகையர் போன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கட்டீர். திருவிருத்தத்தை ஒரு அடி கட்டிடுனா ஒரு அடி தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்க, சேவிச்சேன்னு வச்சுக்க, திருநாட்டகத்தே ஒரு ஸ்ரீவைகுண்ட நிச்சயம். ஒரு அடி 100 பாசனம் திருவிருத்தம், 100 வசனம் ஒரே ஒரு அடி. அப்ப ஒரு பாசனத்துல 8 வரி, அந்த 8 வரி ஒரு அடியை கட்டினா நீ திருநாடு நிச்சயம். அப்ப ஆழ்வார் பாசனம் தெரியட்டும் தெரியாமட்டும். நிறைய பேர் இந்த தவறை எடுக்கிறார். சுவாமி எங்களுக்கு பாஷையே புரியாது, நாங்க இன்னுமே தெரியாதுன்னா புஸ்தகத்தை வேண்டாம் அவர் சொல்றாரு, அப்படியே கேளுங்க. புரியலையே சுவாமி, நான் கேட்டு என்ன புரியுதுன்னா, உனக்கு புரிய வேண்டாம், பகவானுக்கு புரியுது. பேர் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், உள்ள ராமனுக்கு தமிழ் தெரியுமோ, எனக்கு தமிழ் தெரியாதுன்னு அந்த அம்மா சொல்றாருனோ. ஆச்சரியப்பட்டேன், நிஜமாவே ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரி கூட இருக்காருன்னு அவாட்ட அடியை கத்துண்ட. ஏன்னா இப்படி இருக்கா பாரு பக்தால், பக்தனுடைய நிலை இது. ஏன்னா தெரியட்டும் தெரியாம போட்டோம், அவரை ஆழ்வார், அவ்வளவுதான். ஆழ்வார்னு வந்துட்டு வச்சுக்க, மத்தது கிடையாது. அந்த நிலை கொண்டு போனா அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வாருடைய பாசனத்தை தெரிஞ்சு சொல்லட்டும் தெரியா. ஏன்னா இன்னைக்கு அநேகமா எல்லா அத்தியாபகரும் 1102 பாசனத்துல அர்த்தம் தான் தெரிஞ்சுதான் சுவாமி சேவிக்கிறார். அநேகமா இல்லை, 98% இல்லைன்னு அடியேன் சொல்லுவேன். அடியேனையும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்க சுவாமி, காசம் சொல்லிட்டு இருக்கா சுவாமி. அப்ப சேவா காலம் நீங்க போனா எல்லா பாசனத்துல அர்த்தம் தெரியுமானா? இல்ல. அப்ப என்ன சுவாமி கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, இனிமையா அன்னிக்கம் அமுது ஒரு என்ன இனிமையா இருக்கு. அந்த இனிமையா இருந்தது ஒரு நிலை. ரெண்டாவது, அவன் ஆனந்தப்படுறான். எங்க ஆழ்வாருடைய பிரபந்தத்தை கேட்டையா, இந்த இடத்துல பாருங்க, தன்னை பத்தி விஷ்ணு சகஸ்ரநாமம் உண்டு, அதை கேட்டியான்னு அவர் நினைக்கல. அதே தன்னை பத்தி ஆழ்வார் கேட்டு சொன்னதை கேட்டியனோ, அதுக்கு உற்சவம் பண்றேன், 10 நாள் உற்சவம் பண்றேன். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு உற்சவம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆழ்வார் திருவாய்மொழிக்கு 40 உற்சவம். அத்தனை எத்தனை வைபவம். இந்த உற்சவம் பெரிய திருநாள்னு பேரு, மத்த உற்சவத்துக்கு திருநாள்னு பேரு. இந்த உற்சவத்துல ஏதாவது படாட்டம் உண்டா, ஏதாவது உற்சவங்கள் உண்டா? கருட வாகனம், சேஷ வாகனம், அம்ச வாகனம், திருத்தேர், குதிரை வாகனம் ஒண்ணும் கிடையாது. என்ன சுவாமி மண்டபத்துல வந்து உட்கார்ந்து திருமாவளி மண்டபத்துல அப்படியே அரையர் செய்ப்பா அத்தியாபகா செய்தா ஆனந்தமா தென்னா தடா என்று வண்டு மராய் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே செய்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை ஆழ்வாரான கர்த்தனும் பிரார்த்தித்துக் கொண்டு நாளைக்கு காத்தால காலக்ஷேபம் கிடையாது, நாளைக்கு சாயங்காலம் இதே கண்ணி சேர்த்தாம் உண்டு, அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிலேசனும் ஆச்சாரியன் திருவிலேசனும் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.